அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் லாப நட்ட கணக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்குமே கூட. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ஒரு கொஷின்லேருந்து 2 கொஷின்ஸ் கம்பல்சரி மேபி கேட்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த லாஸ்ட் டைம் நடந்த அந்த 2025ல் உங்களுக்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 1ல் ஒரு கொஷின்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏன்னா ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு இருக்குப்பா. அதனால உங்களுக்கு வந்து இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேசிக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன, அதுல எத்தனை டைப் இருக்கு, அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து ஃபர்தரா அடுத்தடுத்த வீடியோஸ்ல எப்படியெல்லாம் கொண்டு போக போறோம் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ எத்தனை டைப்பா நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்பா நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? போதுமானதுங்க. இது வந்து 5 டைப்புன்னு நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணணுங்கிறது கூட கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா ரொம்ப பெரிய கான்செப்ட் கிடையாது. இப்போ வந்து மென்சுரேஷன் 2D 3D மாதிரியோ இல்லை எல்சிஎம்ஹெச் மாதிரியோ ரொம்ப எல்லாம் கிடையாது. இப்போ லாபம் நட்டம், செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ், விற்ற விலை, அடக்க விலை, டிஸ்கவுண்ட், தள்ளுபடி, அவ்வளவுதான். ஒரு 4 பார்ட்ல வச்சு திருப்பி தான் இருக்கும். அதையே நான் வந்து டைப் வைஸா நான் உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்கப்பா. ஸோ பார்த்துக்கோங்க. பேசிக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ப்ராப்ளம் டைப் 1ல இந்த கிளாஸ்ல டைப் 1 ஸ்கூல் புக்ல இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்கூல் புக்ல எங்க இருக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். டிஎன் ஸ்கூல் புக்ல சமச்சீர் புத்தகத்துல 6வது வகுப்புல 2வது பருவம் டேர்ம் 2ல இருக்குப்பா. அப்புறம் பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு இருக்குப்பா. 8th ஸ்டாண்டர்ட்ல வாழ்வியல் கணக்குல உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் டைப் 2ல பாத்தீங்கன்னா லாப நட்ட சதவீதம். இப்ப பாத்தீங்கன்னா 10% லாபம், 10% நட்டம். இந்த பெர்சன்டேஜ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டைப் 2ல பார்க்கலாம். அண்ட் டைப் 3ல பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா மதிப்பு. இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபாய் மதிப்புல அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் த ஃபைண்டிங் த அமௌண்ட் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டைப் 3. டைப் 4 வந்து டிஸ்கவுண்ட் ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ். ஒரு பொருளை குறிப்பிட்ட விலையில வாங்கப்பட்டு அதை ஒருத்தவங்கள்ட்ட கை மாத்துற மாதிரி டிஸ்கானஸ்டா இருக்கிற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இத்தனை டைப் நம்ம பிரிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அப்படின்ற மாதிரி பிரமிப்பா பாக்குற அளவுக்குல ஒண்ணுமே கிடையாது. பட் இருந்தாலும் கூட அதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி உங்ககிட்ட கொடுக்க முடியுமோ அதை தான் நான் இந்த இத்தனை டைப்பை நான் பிரிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால பார்த்துக்கலாம். நம்ம பேசிக்கா இன்னைக்கான கிளாஸ்ல டைப் 1 பார்க்க போறோம். பேசிக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராப்ளம் இன் டிஎன் ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான் நம்ம பார்க்க போறோங்க. ஃபார்முலா பார்த்துக்கோங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னப்பா அப்படின்னு கேட்டா இங்க இருக்கு. இப்போ ஒரு பொருள் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பொருளை வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஏதாவது ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. ஒரு வாட்ச் ஒன்று வாங்குறேன். இந்த வாட்சோட காஸ்ட் பிரைஸ்னா என்னன்னா அடக்க விலை. அடக்க விலை அப்படின்னா உண்மையிலே அந்த பொருளோட அடக்கம்னா இப்ப நான் ஒரு பொருளை பேக்கை வந்து இந்த வாட்சை வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன். அப்போ இதுதான் அதோட அடக்க விலை. இந்த 100 ரூபாய்க்கு வாங்குற இந்த அடக்க விலை காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பொருளை ஒரு ஹோல்சேல் இருந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்கி நான் கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட நான் விற்கிறேன். இன்னொருத்தன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு கிட்ட நான் விற்கிறேன். எவ்வளவுக்கு விற்கிறேன்? நான் கம்மியா விற்கிறதுனால விற்கலாம், அதிகமா விற்கிறதுனால விற்கலாம். இல்ல நான் 100 ரூபாய்க்கு அப்படியே வாங்கின காசுக்கு நீ நட ஃப்ரெண்டு 100 ரூபாய்க்கு வித்துற, அப்புறம் 100 ரூபாய்க்கு நான் என்னால வித்துற முடியும். அப்போ நான் வந்து விற்கிறேன். பாத்தீங்களா? ஒரு பொருளை நான் வாங்கினேன்னா என்ன சொல்றேன்? வாங்கிய விலை அடக்க விலைன்னு சொல்ல முடியும். அதுவே ஒரு பொருளை விற்கிறேன் அப்படின்னா விற்ற விலை அப்படின்னு சொல்லுவாங்க. விற்ற விலை அப்படிம்பாங்க. செல்லிங் பிரைஸ் எஸ்பின்னு சொல்லுவாங்க. அடக்க விலை அல்லது வாங்கிய விலை எஸ்சிபின்னு சொல்லுவாங்க. விற்ற விலை அப்படிங்கறத சேல்ஸ் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. செல்லிங் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு லாபமா நட்டமா? 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு லாபம். எவ்வளவு லாபம்? 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு அதிகமா விற்கிறேன்? ஒரு 20 ரூபாய் சேர்த்து விற்கிறேன். அப்போ எனக்கு லாபம் எவ்வளவு? ப்ராஃபிட் எவ்வளவுப்பா? 100 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளவுக்கு? 20 ரூபாய் சேர்த்து 120 விற்கிறேன். அப்ப எனக்கு லாபம் மட்டும் எவ்வளவு? லாபம் 120 ரூபாய் லாபம் கிடையாது. என்னோட செல்லிங் பிரைஸ் 120. ஆனா என்னோட லாபம் 20 ரூபாய். என்னோட லாபம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூபாயில சொல்ல 20 ரூபாய் அப்படின்னு. இப்போ இன்கேஸ் நான் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறேன். அந்த பொருளை நான் என்ன பண்றேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு தானடா இந்தா ஒரு 80 ரூபாய்க்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு லாபமா நட்டமா? 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு லாஸ் தானப்பா. அப்ப நட்டம் தான். எவ்வளவு நட்டம்? 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய் நான் வந்து 80 ரூபாய்க்கு வித்துருக்கேன் அப்படின்னா ஒரு 20 ரூபாய் கம்மி பண்ணி வித்துருக்கேன். அப்போ 20 ரூபாய் எனக்கு மைனஸ். அப்போ காஸ்ட் பிரைஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுவோம்? இதுவுமே செல்லிங் பிரைஸ் தான். விற்கிறேன் பாத்தீங்கன்னா அது வந்து கூட விற்கிறேன், குறைச்சு விற்கிறேன் அதெல்லாம் கிடையாது. வித்துட்டுனாலே அது செல்லிங் பிரைஸ் தான். சேல்ஸ் பிரைஸ் தான். எஸ்பி தான்.
அது பொருளை வாங்கிட்டுனா எனக்கு அடக்க விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கான ஃபார்முலா என்ன சார்? இப்போ நான் வந்து ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறேன். அதை வந்து நான் ஒரு 25 ரூபாய்க்கு சேர்த்து 125 ரூபாயா விற்கிறேன். அப்ப எனக்கு எவ்வளவு லாபம்ப்பா? எவ்வளவு லாபம்? எனக்கு ஒரு 25 ரூபாய் லாபம். இது 25 ரூபாய் லாபம். சாமி எனக்கு எத்தனை சதவீதம் லாபம்? கொஸ்டின்ல கேட்பாங்க. எத்தனை ரூபாய்? இப்போ எவ்வளவு லாபம்னு கேட்டா 25 ரூபாய் லாபம். எத்தனை சதவீத லாபம்னு கேட்டா அப்போ சதவீதத்துக்கான ஃபார்முலா தான் இங்க இருக்கு. பெர்சன்டேஜ், அதாவது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் மேல இருக்கிறது லாபம். ப்ராஃபிட் டிவைடட் பை ஆவி அப்படின்னா அடக்க விலை. ஓகேவா? அப்போ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்ல ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ப்ராஃபிட்டை மேல போடணும். ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். சதவீதத்தில் கேட்குறாங்க இன்டு 100%. இதுதான் இங்கிலீஷ்லயும் இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட்ல இந்த ஸ்கூல் புக்ல இருக்கிறது. அப்போ லாபம் எவ்வளவு, லாப சதவீதம் எவ்வளவு ரொம்ப முக்கியம். லாபம் வேற, லாப சதவீதம் வேற. லாபம் எப்போதுமே ரூபாயில இருக்கும், லாப சதவீதம் எப்போதுமே பெர்சன்டேஜ்ல இருக்கும், சதவீதத்தில் இருக்கும். அப்போ நட்டம் அப்படின்னா இப்போ ஒரு பொருளை நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் 80 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளவு நட்டம்? 20 ரூபாய் நட்டம். 20 ரூபாய் நட்டம் எவ்வளவு சதவீத நட்டம்? சதவீதத்துல இன் டர்ம்ஸ் ஆஃப் லாஸ் பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டா லாஸ் டிவைடட் பை இங்க என்ன சார் போடணும்? இங்கேயுமே காஸ்ட் பிரைஸ் தான் போடணும். எப்போதுமே லாபமோ நட்டமோ அதை எதோ கூட கம்பேர் பண்ணுவோம். லாபமா நட்டமா நீ எதை பார்த்து சொல்லுவ? நீ வாங்கிய விலையை பேஸ் பண்ணி தானே அது அதிகமா வித்திருக்கனா கம்மியா வித்திருக்கனா? வாங்கிய விலையை விட அதிகமா வித்தனா எனக்கு லாபம், வாங்கிய விலையை விட குறைவா வித்தனா எனக்கு நட்டம். சொல்லலாமா? அப்போ எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க? அப்போ எப்போதுமே பேஸ் பண்ணி சொல்ற வேல்யூ தான் நம்ம டினாமினேட்டர்ல போடுவோம். எப்போதுமே ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போதுமே கீழே சிபி தான் போடுவோம், காஸ்ட் பிரைஸ் தான் போடுவோம் அப்படிங்கறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ லாஸ் பெர்சன்டேஜ், அப்புறம் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், அப்புறம் பாத்தீங்கன்னா விற்ற விலை. விற்ற விலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 100 பிளஸ் லாப சதவீதம் டிவைடட் பை 100. டிவைடட் பை 100 இன்ட்டு ஆவினா அடக்க விலை அல்லது அடக்க விலை. இங்கதான் இருக்கு பாருங்க, அடக்க விலை. அப்போ எனக்கு விற்ற விலை தெரியணும் அப்படின்னா இது வந்து ரொம்பலாம் உங்களுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, ஈஸியா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. இங்க பாருங்க, 4 பாயிண்ட் தான். நறுக்குன்னு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரொம்பலாம் இதுல பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது. இப்ப பாருங்க, எப்போதுமே இப்போ ஒரு பொருளோட விலை நான் 100 ரூபான்னு வச்சிருக்கேன். அப்போ அதோட செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து 150 ரூபான்னு வச்சிருக்கேன் அப்படின்னா எவ்வளவு லாபமா இருக்கு? 50 ரூபாய் லாபம். 50 ரூபாய் லாபம். அப்போ இன்கேஸ் ப்ராஃபிட்டா இருக்கு, ஒரு பொருள் ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னா என்ன சார் கண்டிஷன்? எப்போதுமே காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கும். புரியுதா புரியலையா? ஆமா தானப்பா, ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறேன். எப்போ நீ காஸ்ட் பிரைஸ் அடக்க விலையை விட 1 ரூபாய் கூட அதிகமா இருந்தா அதுதான் ப்ராஃபிட். அப்போ ஒரு பொருள் நீ வந்து ப்ராஃபிட்ல விற்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீ வந்து காஸ்ட் பிரைஸ் விட அதிகமா வித்திருந்தா மட்டும்தான் உனக்கு ப்ராஃபிட். இன்கேஸ் லாஸ் அப்படின்னா அப்படியே உள்டாவா. லாஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எப்போதுமே செல்லிங் பிரைஸை விட கம்மியா தான் வித்திருக்கணும். அதாவது காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸை விட அதிகமா இருந்திருக்கணும். அப்போ லாஸ் ஈக்குவல் டு எஸ்பி கிரேட்டர் தென் எஸ்பி லெஸ் தென் சிபி. இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ஏன் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா இதை வந்து ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின்ஸா கேட்பாங்க. இங்க இருக்கிற கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்போ எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டா, இப்போ லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. அதுவே பாத்தீங்கன்னா லாஸ் நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ் ஈக்குவல் டு அடக்க விலை ஆவி, வி தானே, ஆவான்னு போட்டுருக்கேன். ஆவி மைனஸ் என்னப்பா? விவி, விற்ற விலை.
அப்போ லாஸ் ஈக்குவல் டு என்னப்பா ஃபார்முலா? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். சார் இப்போதானே நீங்க சொன்னீங்க, இப்போதானேப்பா நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சொன்னேன்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100% சொன்னா. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நான் எப்படி போடலாம்? ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்ன போடலாம்? இங்க பாருங்க, லாபத்துக்கு பதிலா என்ன ஃபார்முலா இருக்கு? எஸ்பி மைனஸ் சிபியா. அப்போ எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி இன்டு 100. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? கண்டிப்பா சொல்லலாம். அப்போ இதுவும் சரியான ஃபார்முலா தான், இதுவும் சரியான ஃபார்முலா தான். அப்போ இந்த ஃபார்முலா எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தாதான் நான் எழுதுவாங்கிறது கிடையாது. அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்போ வந்து செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் போட முடியும். அப்போ அதே மாதிரி தான் லாஸ் பத்தி நான் சொல்றேன். அப்போ லாஸ் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். அப்போ லாஸ்ங்கிறத நம்ம எப்படி போடலாம்? சிபி மைனஸ் எஸ்பி டிவைடட் பை சிபி. ஐயா சாமி, இருந்தாலும் சிபினே சொல்றாப்படி, எஸ்பினே சொல்றாப்படி, இருந்தாலும் வந்து அடக்க விலை ஆவான்னு சொல்ல, விஇன்னு சொல்லலன்னா சொல்லாதீங்க தயவு செஞ்சு. எஸ்பினா என்னன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ப்ராஃபிட் லாபம் நட்டம் அது தெரியும் தானே? ப்ராஃபிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் இங்கிலீஷ்ல எழுதிட்டேன். இங்க இருக்கிற ஃபார்முலாவை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாவை நீங்க படிச்சுக்கோங்க, ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறதையும் நான் சொல்லிடுறேனே, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களுக்கு மறக்காதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேவாப்பா? ஓகே. இப்ப பாருங்க, இதுதான் அடக்க விலை. ஒரு வந்து கேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுதான் அடக்க விலை. அடக்க விலை 50 ரூபா, விற்பனை விலை 60 ரூபா. லாபமா நட்டமா? லாபம். எவ்வளவு லாபம்? 10 ரூபா லாபம். சூப்பர் இல்லையா? நட்டம் வருமா? வராது. 70 ரூபா அடக்க விலை, 60 ரூபா விற்ற விலை. அப்போ எவ்வளவு லாபம்? லாபமா நட்டமா? நட்டம். எவ்வளவு நட்டம்? 10 ரூபா நட்டம். 100 ரூபா அடக்க விலை, 20 ரூபா லாபம். அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 100 ரூபா லாபம். 100 ரூபா ஒரு பொருள் அடக்க விலை. அந்த பொருளை 20 ரூபாய்க்கு சேர்த்து லாபமா விற்கணும் இல்லையா? அப்போ எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? எஸ்பி எவ்வளவா இருக்கும்? 120 இருக்கும். 80 ரூபா அடக்க விலை, நான் நட்டத்துல 15 ரூபா லாஸ் ஆயிடுவேன். அடக்க விலை 80 ரூபாயா, ஒரு 15 ரூபா கம்மி பண்ணி வித்துருந்தேன். அப்ப 65 ரூபாயா இருந்திருக்கும் என்னோட எஸ்பியா இருந்திருக்கும். அப்போ பாருங்க, எனக்கு லாபம் 25 ரூபா, நான் விற்ற விலை 70 ரூபா. அப்போ ஒரு பொருளை 70 ரூபாய்க்கு விற்கும்போது 25 ரூபா லாபம் கிடைக்குதுன்னா, அப்போ அந்த பொருளோட விலை எவ்வளவா இருந்திருக்கணும்? 55 இருந்திருக்குமா? 25 இருக்கணும், 45 இருந்திருக்கும். 45 ரூபாய்க்கு ஒரு பொருளை 70 ரூபாய்க்கு விற்கும்போது 25 ரூபா லாபம் கிடைக்கும். அப்போ அதே மாதிரிதான் எனக்கு ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு விற்கும்போது எனக்கு 30 ரூபா லாஸ் ஆகுதான். அப்போ எவ்வளவுக்கு தான் என்கிட்ட இருந்திருக்கணும்? ஒரு பொருள் 130 ரூபாய்க்கு என்னோட பொருளா இருந்திருக்கணும். அந்த பொருளை 100 ரூபாய்க்கு விற்கும்போது 30 ரூபா லாஸ் ஆயிருக்கும். பேசிக்கா இருக்கிற விஷயங்கள் 6th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. இதை விட்டுட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக சரி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். போயிடலாமாப்பா? அந்த ஸ்கூல் புக்ல 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஃபார்முலா தான். ப்ராஃபிட்டா இருந்தா எஸ்பி வந்து சிபியை விட பெருசா இருக்கும். கரெக்ட் தானப்பா? அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. அதை தான் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கான். அதை தான் நான் முன்னாடி எழுதிட்டேன். இங்கேயும் பார்க்கும்போது இன்னும் ஈஸியா புரியும். லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட். இங்க பாருங்க, என்னப்பா? சிபியும் எஸ்பியும் காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் சமமாக இருக்கும் பட்சத்துல எந்த ஒரு லாஸும் கிடையாது, நட்டம் கிடையாது. 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு வித்துவிட்டேன். என்ன? ஒன்றும் இல்லை, லாபமும் நட்டமும் இல்லை. அப்போ காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு சிபி இஸ் ஈக்குவல் டு நோ லாஸ் நோ ப்ராஃபிட். அதே மாதிரி தான் அடுத்து டிஸ்கவுண்ட் பத்தி நான் உங்ககிட்ட பேசியாகணும். ஓகேவா? இப்போ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பொருளை நான் ஒரு 120 ரூபாய்க்கு வச்சிருக்கேன். ஒரு பொருளை வந்து 120 ரூபாய் நான் வாங்கலாம் கிடையாது. ஒரு பொருளை நான் 120 ரூபான்னு ஒரு ஸ்டிக்கர்ல ஓட்டுறேன். எம்ஆர்பி, மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ். அதுக்கு மேல எவனாவது வித்தானா பிடிச்சி போலீஸ்ல போட்டுருங்க. இப்போ மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் எம்ஆர்பி 120 ரூபா அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து வர்றாப்படி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையன் ஒருத்தர் வர்றாரு என்ன மாதிரி. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, உங்ககிட்ட 120 ரூபாயை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. சரிப்பா, நல்ல பையனா இருக்க பார்க்க, சரி உனக்காக ஒரு 20 ரூபாய் கம்மி பண்ணி தரேன். அப்போ எவ்வளவுக்கு கொடுத்துருப்பேன்? 100 ரூபாய்க்கு கொடுத்துருப்பேன். அப்போ 100 ரூபாய்க்கு வித்திருப்படா. அப்ப இந்த 100 ரூபாய்க்கு விற்கிறேன் பாத்தீங்களா? இதுதான் என்னோட எஸ்பி. இது எம்ஆர்பி அப்படின்னு, இது என்ன சார் அப்படின்னா, எம்ஆர்பி அப்படின்னா அந்த அந்த பாக்கெட்ல அந்த ஒரு பிஸ்கட்டோ ஒரு பொருளோ அந்த பொருள்ல இருக்கிற
எம்ஆர்பி. எம்ஆர்பி அப்படிங்கிறது மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு எம்பி. அது என்ன சார் எம்பி? எம்பினா மார்க்டு பிரைஸ். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்பி இங்க இருக்கு பாருங்க, மார்க்டு பிரைஸ். இங்க ஸ்கூல் புக்ல எம்பின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. தமிழ்ல பாருங்க குறித்த விலை. குறித்த விலைனா ஒரு பேனாவை எடுத்து ஒரு பென்சில் எடுத்து நான் குறிக்கிறேன், நோட் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. குறித்த அப்படின்னா என்ன அர்த்தம்? குறித்தனா மார்க்டு பிரைஸ்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க சுத்தமா உனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்னன்னு தெரியல கூட இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா புரியும். அப்ப பாருங்க மார்க்கெட் பிரைஸ் தான். அப்ப மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மார்க்அப் பிரைஸ் அல்லது மார்க்கெட் பிரைஸ்னு சொல்லுவாங்க, ஸ்டிக்கர் பிரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல ஸ்டிக்கர் பிரைஸ்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பாத்தீங்கன்னா குறித்த விலை, குறிக்கப்பட்ட விலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ எப்போதுமே மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸ்டிக்கர் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. எம்ஆர்பில இருந்து தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த பொருளை நான் வந்து ஒருத்த வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்த வந்து 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்க மாட்டான். அவன் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பான்? 80 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பான். அவன் என்ன பண்றான்? லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக 120 ரூபான்னு ஸ்டிக்கரை ஒட்டுறான். அதுல இருந்து வாப்பா நல்ல பையனா இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபாய் கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி உனக்கு 100 ரூபாய்க்கு வித்துருப்பான். அப்போ அவன் அவன் பொருள் வாங்குவான் பாத்தியா? இந்த எம்பி, டிஸ்கவுண்ட், மார்க்கெட் பிரைஸ் இது எல்லாமே ரீட்டைலர். ரீட்டைலர்னா ஒரு பொருளை வாங்கிட்டு கொடுக்குறவன். அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி ஒரு பொருளை இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுப்பான். ப்ரொடியூசர் கிடையாது அவன். ப்ரொடியூசர் கிட்ட இருந்து மேனுஃபேக்சர் பண்றவர்கிட்ட இருந்து அவன் கம்மியான விலைக்கு வாங்குறான். இப்ப மேனுஃபேக்சர் பண்றவர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றவர் 80 ரூபான்னு இவர்கிட்ட கொடுக்குறாருன்னா இவர் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அவரோட காஸ்ட் பிரைஸா இருக்கும். சிபி உண்மையிலே இவரோட சிபி, உண்மையான சிபி எதுனா 80 ரூபாயா இருக்கும். ஆனா அந்த ஆளு 80 ரூபாய்க்கு வித்தா கட்டுப்படியாக அது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி விற்பான். அதுல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணாலும் எனக்கு லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக 120 ரூபான்னு விற்கிறாப்படி. அப்போ அதுல இருந்து வாப்பா நல்ல தம்பியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக மீதி 100 ரூபாய்க்கு விற்பா. எப்படி பார்த்தாலும் அவருக்கு லாபம் தான். எந்த ஒரு கடைக்காரனும் அவன் விலையை விட கம்மி பண்ணி விற்கவே மாட்டான் அப்படிங்கிறது தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். அப்போ 100 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ 80 ரூபாய் அப்படிங்கிறதான் காஸ்ட் பிரைஸ், 120 ரூபாய் அப்படிங்கிறது மார்க்கெட் பிரைஸ். அவன் ஏத்தி வச்சுட்டான், விலையை ஏத்தி வச்சுட்டான், ஸ்டிக்கர்ல ஏத்தி ஒட்டி வச்சுட்டான். அதுக்கப்புறமா உனக்கு தெரிஞ்சனால டிஸ்கவுண்ட் பண்றான். அப்போ 80 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறான்னா கண்டிப்பா எவ்வளவு லாபம்? 20 ரூபாய் லாபம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாத ஒரு பையன் சடனா வந்து இன்னொருத்த ஒரு எதிரி பையன் வந்துடுறான், அவனுக்கு வந்து உனக்குலாம் அதெல்லாம் கிடையாது, எம்ஆர்பி என்ன விலையோ அந்த விலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட 120 ரூபாய்க்கு கொடுத்துட்டானா அவனுக்கு லாபம் தான். 80 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்கிறான் பாருங்க, அப்ப உனக்கு 40 ரூபாய் லாபம். தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு 20 ரூபாய் கம்மி பண்ணிக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும். அப்போ மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது வேற, காஸ்ட் பிரைஸ்ங்கிறது வேற, செல்லிங் பிரைஸ்ங்கிறது வேற. அதே மாதிரிதான் இப்ப நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருப்பேன் இல்லையா, ப்ராஃபிட்டோ லாஸோ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா சொல்லிட்டேன், காஸ்ட் பிரைஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரிதான் டிஸ்கவுண்ட் எப்போதுமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? டிஸ்கவுண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? இப்ப டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்களா, ஏன் இந்த ஆளு மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, ஏன் அவர் வாங்கின காஸ்ட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம், கொடுக்க மாட்டாரு. அப்போ டிஸ்கவுண்ட் எதுல இருந்து தான் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா அவரோட மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் கொடுப்பாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா மார்க்கெட் பிரைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. அப்போ நோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது, டிஸ்கவுண்ட் நோட் பண்ணிக்கோங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டா மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பொருளை நான் ஒரு 120 ரூபாய்க்கு விற்கிறேன், நான் வந்து ஒரு 20 ரூபாய் கம்மி பண்ணி 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இப்போ மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது 120 ரூபாய். ஆனா நான் எவ்வளவுக்கு வித்திருக்கேன்? 100 ரூபாய்க்கு தான் வித்திருக்கேன். எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கேன்? 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கேன். அப்போ 20 அப்படிங்கிறது 120ல இருந்து 100 கழிச்சா எனக்கு 20 கிடைக்குமா? அப்போ மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ கழிச்சாகணும். எப்போதுமே மார்க்கெட் பிரைஸ் செல்லிங் பிரைஸை விட அதிகமா இருக்கும், செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸை விட அதிகமா இருக்கும். இந்த கண்டிஷனை நோட் பண்ணிக்கோங்கப்பா. இதெல்லாம் தெரியுதுன்னா நீ தான் சூப்பர் டூப்பர். இதெல்லாம் தெரியணும். மார்க்கெட் பிரைஸ் எப்போதுமே அதிகமா இருக்கும் செல்லிங் பிரைஸோட. செல்லிங் பிரைஸ் எப்போதுமே கடைக்காரன்ட்ட எப்போதுமே காஸ்ட் பிரைஸோட அதிகமா இருக்கும். ஒரு நாள் ஒரு பொழுது அவன் வாங்கின விலையோட கம்மி பண்ணி கொடுக்கவே மாட்டான். தக்காளியும் யாருமே சரி, இவன் ரொம்ப ஏமாந்தவங்க தான் கொடுப்பாங்களே தவிர எந்த ஒரு இந்த சரவணா ஸ்டோர் அந்த மாதிரி பெரிய பெரிய கடைக்காரங்களும் யாருமே உனக்கு 50% லாபம், ப்ராஃபிட் அப்படி இப்படி ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஏமாற்றுறாரு. போய் வாங்கி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்போ டிஸ்கவுண்ட் ஃபார்முலா என்னதுப்பா? டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ்
செல்லிங் பிரைஸ். அப்போ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் எத்தனை சதவீதம் தள்ளுபடி? உனக்கு 20 ரூபாய் தள்ளுபடி, 100 ரூபாய் தள்ளுபடி, 1000 ரூபாய் தள்ளுபடிங்கிறது வேற. உனக்கு 20% தள்ளுபடி, 10% தள்ளுபடி, 100% தள்ளுபடி. அப்போ சதவீதம் வேற, ரூபா வேற. அப்போ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜோட ஃபார்முலா டிஸ்கவுண்ட். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம் இல்லையா? லாஸ் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் பார்த்திருப்போமா? அப்போ லாஸ் ஆகட்டும் ப்ராஃபிட் ஆகட்டும் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? காஸ்ட் பிரைஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஆனா டிஸ்கவுண்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்? டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்டு 100%. அவ்வளவுதான் சாமி ஃபார்முலா, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எந்த ஃபார்முலாவும் கிடையவே கிடையாது. கிளியரா? இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை மட்டும் நான் எழுதி போட்டுறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா, இது ஏன் வந்தது எதுக்கு வந்ததெல்லாம் கேட்காதீங்க. ஆனா இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டா, மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் divided by 100 minus discount. சாமி டிஸ்கவுண்ட்னா தள்ளுபடி, ப்ராஃபிட்னா லாபம். மார்க்கெட் பிரைஸ் divided by காஸ்ட் பிரைஸ் is equal to 100 minus லாஸ். லாஸ் மைனஸ்ல போகும், ப்ராஃபிட் பிளஸ்ல போகும். 100 மைனஸ் டிஸ்கவுண்ட். நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்ல மார்க்கெட் பிரைஸ்னா குறித்த விலை கூவி டிவைடட் பை என்னப்பா ஆவி அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை 100 மைனஸ் டிஸ்கவுண்ட். இங்க டிவைடட் பை டிஸ்கவுண்ட் வரும்பா. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே அழகா பிசிறு தட்டாம நம்மளால ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்க முடியும். ஓகேவாப்பா? புரியும் நான் நம்புறேன். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இது வரைக்குமே ஒரு 20 நிமிஷமாவே நம்ம வந்து ஃபார்முலாஸ் மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவை பாருங்க, போதுமானது. நோட் பண்ணிக்கோங்க, எந்தெந்த ஃபார்முலாவை எங்கெங்க யூஸ் பண்ணுங்கிறது தெரிஞ்சுட்டா போதுமானது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. எல்லாமே இந்த செஷன் ஃபுல்லா ஸ்கூல் புக் தான் பார்க்க போறோம். அப்படி சும்மா சில்லுன்னு போக போறோம், வேகமா போக போறோம். ஓகேவா? புரியுற மாதிரி தான் கொண்டு போவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மேஜையானது 450க்கு வாங்கிட்டேன், ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். 4800 ரூபாய்க்கு விற்கிறேன். லாபமா நட்டமா? லாபம். லாபம். ப்ராஃபிட் ஈக்குவல், நான் எழுதுறேன், ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இதான ஃபார்முலா. நான் ஒவ்வொரு சமூகத்தையும் ஃபார்முலா எழுதுறேன், நீங்களும் எழுதுங்க, தப்பே கிடையாது. அப்ப என்னப்பா? லாபம் சதவீதம், லாபம் ஈக்குவல் டு என்னப்பா? விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. சொல்ல முடியுமா? அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? எஸ்பி எவ்வளோப்பா? இதுல எதுப்பா? 4500 ரூபாய்க்கு வாங்குறேன். அப்போ இதுதான் என்னோட காஸ்ட் பிரைஸ். எவ்வளோக்கு விற்கிறேன்? எவ்வளோ சோல்டு, சேல்ஸ் பண்றேன், செல்லிங் பண்றேன்? 4800 ரூபாய்க்கு. அப்போ 4800 இருந்து 4500 போச்சுன்னா எனக்கு எவ்வளோ லாபம்? 300 ரூபாய் லாபம். இது ஒரு கணக்கா? ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க, 6 ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின்ஸ் கடகடன்னு பார்க்க ஆரம்பிச்சாலும் அதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஸ்கூல் புக்ல இருக்கிற சம் தான், டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு பல வணிகர் ஒரு ஒரு கூடை பழங்களை ரூபாய் 500க்கு வாங்குகிறார். வாங்குறாரு. வாங்கிய விலை, அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோப்பா? 500 ரூபாய்க்கு தலை வாங்குறாரு. எடுத்து வரும்போது சில பழங்கள் நசுங்கி விட்டன. மீதமுள்ள பழங்களை, ஒரு கூடையில பழம் வாங்குறாரு, அவரு பழத்தோட கவுண்ட் சொல்ல, பழம் எத்தனை பழம் இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா அந்த கூடையில் இருக்கிற பழம் எல்லாமே சேர்த்து 500 ரூபாயா. சில பழங்கள் நசுங்கிட்டு தான். மீதம் உள்ள பழங்களை 480 ரூபாய்க்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்ததுன்னா லாபமா நட்டமாடா பாவி? 500 ரூபாய்க்கு வாங்கி அவரு சில பழங்கள் நசுங்கி போச்சு, அதனால அவருக்கு வந்து எவ்வளவுக்கு வித்துருக்காரா? 480 ரூபாய்க்கு வித்துருக்காரு. பொழைக்க தெரியாத மனுஷன். அப்போ 500 ரூபாய்க்கு வாங்கி 480 ரூபாய்க்கு வித்துருக்காருன்னா குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? குறைஞ்சிருக்கு, மைனஸ் ஆயிருக்கு. எவ்வளவு கம்மியாயிருக்கு? 20 ரூபாய் கம்மியாயிருக்கு. அப்போ 20 ரூபாய் லாஸா ப்ராஃபிட்டா? லாஸ். லாஸ்க்கான ஃபார்முலா என்னது? லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். லாஸா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, காஸ்ட் பிரைஸ் தான் செல்லிங் பிரைஸை விட அதிகமா இருக்கும். காஸ்ட் பிரைஸ் தான் செல்லிங் பிரைஸை விட அதிகமா இருக்கும். அதுவே ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் தான் காஸ்ட் பிரைஸை விட அதிகமா இருக்கும். இந்த கண்டிஷன் தெரியணும். ஓகேவா? அப்ப பார்த்துக்கோங்க. அப்போ 20 ரூபாய். எவ்வளவு லாபம், எவ்வளவு நட்டம்? 20 ரூபாய் நட்டம். அவங்க சதவீதம் கேட்கல,
இங்க லாப சதவீதம் நட்ட சதவீதம்ங்கிற வார்த்தை கொடுக்கல. அவங்க வெறுமனே லாபமா நட்டமான்னு தான் கேட்கிறாங்க. அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சதவீதம் கேட்பாங்க. அப்ப சதவீதத்தோட ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம். பாரி ஒரு உந்து வண்டியை 55,000க்கு வாங்கி 5,500 லாபத்திற்கு விற்பனை செய்தார். 55,000க்கு வாங்கி 5,500 ரூபாய்க்கு லாபத்துல வித்துட்டாரு. அப்போ அவரோட லாபம் அப்படிங்கிறது ப்ராஃபிட் எவ்வளோப்பா? ப்ராஃபிட் எவ்வளோ? 5,500. அவர் எவ்வளவுக்கு வண்டியை வாங்கியிருக்காரு? காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 55,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வாங்கி 5,500 ரூபாய் லாபத்தில் வச்சிருக்காரு. அப்போ விற்பனை விலை எவ்வளவுன்னு கேட்காங்க. அப்போ விற்பனை விலையோட ஃபார்முலா என்னதுப்பா? ஃபார்முலா என்னது? அப்போ ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். எனக்கு செல்லிங் பிரைஸ் தான் வேணும்னா அப்போ ப்ராஃபிட் இந்த மைனஸ் சிபி இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் சிபி ஈக்குவல் டு எஸ்பி. ஓகேவா? எனக்கு எஸ்பி தானே கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ? ப்ராஃபிட் எவ்வளோ? 5,500 பிளஸ் காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 55,000. 55,000 கூட ஒரு 5,500 சேர்த்தா எவ்வளோப்பா? 55,000 ஒரு 5,000 60,000. 60,000 பிளஸ் ஒரு 500 60,500. கரெக்டா போட்டேன்னா அப்போ என்னோட எஸ்பி எவ்வளவுப்பா? 60,500. ஓகேவாப்பா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. ஒருவர் 300க்கு 75 மாம்பழங்களை வாங்கி அவற்றில் 50 மாம்பழங்களை 300க்கு விற்கிறாரா? சூப்பர் இல்லையா? 75 பழம் வாங்கிட்டு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 பழத்தையே அவர் வந்து 300 ரூபாய்க்கு வித்துறாராம். அப்ப இன்கேஸ் அனைத்து மாம்பழங்களையும் விற்பனையான பின் அவரது லாபம் எவ்வளவுன்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. இங்க பாருங்க, அவரோட எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது காஸ்ட் பிரைஸ். எத்தனை பழம் வாங்கியிருக்காராம்? 75 பழம் வாங்கியிருக்காராம். 75 பழத்தை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காராம்? 300 ரூபாய்க்கு வாங்கிட்டார். அப்போ எஸ்பி எவ்வளவுக்கு வித்திருக்காராம்? அவரு 75 பழத்தை விற்கல, 50 பழத்தையே தலைவன் 300 ரூபாய்க்கு வித்துட்டா. அப்படி 50 பழத்தையே 300 ரூபாய்க்கு வித்துட்டாருன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? 75 பழம் 300 ரூபானா ஒரு பழம் எவ்வளவுன்னு பார்ப்பாங்க. 300 டிவைடட் பை 75ன்னு பார்ப்பாங்க. ஓகேவா? அதுவே 50 பழம்னா 50 டிவைடட் பை 300ன்னு பார்ப்பாங்க. அப்படி நீங்க பார்க்க தேவையில்லைங்க. என்ன கேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க, இப்போ 50 பழத்தை 300 ரூபாய்க்கு வித்துட்டாரு. 75 பழத்தை 300 ரூபாய்க்கு வாங்கி 50 பழத்தை 300 ரூபாய்க்கு வித்துருக்காரு. அப்போ நான் இந்த எஸ்பிசிபியை ஈக்குவல் பண்ணணுங்கிறதுக்காக 75 நான் 2ஆல பெருக்கினா 150 மாறிடும். இங்க 2ஆல பெருக்கணும்னா நான் இங்கேயும் 2ஆல பெருக்கணும். அப்போ 2ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 600ன்னு வந்துடும். அப்போ 75 பழத்தை தலைவர் 300 ரூபாய்க்கு வாங்கினார்னா 500, அதாவது 150 பழத்தை 600 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. அதோட டபுள் தானே. இப்போ இந்த 50 எப்போ 150 மாறும்? 3ஆல பெருக்கினா. அப்போ நான் இதையும் 3ஆல பெருக்கினா எனக்கு எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 900 ரூபாய்க்கு வித்திருப்பேன். அப்போ 150 பழத்தை 60 ரூபாய்க்கு வாங்கி 600 ரூபாய்க்கு வாங்கி 150 பழத்தை 900 ரூபாய்க்கு வித்திருக்கு. அப்போ எனக்கு லாபமா நட்டமா? லாபம். எவ்வளவு லாபம்? 300 ரூபாய் லாபம். அவன் கொஸ்டின் என்ன கேட்கிறான்? அனைத்து மாம்பழத்தை விற்பனையான பின்பு அவருக்கு லாபம் எவ்வளவு? லாபமா நட்டமான்னு கேட்கிறாங்க. நட்டம் கிடையாது, லாபம். எவ்வளவு லாபம்? 300 ரூபாய் லாபம். லாப சதவீதம் கேட்கல, லாபம் மட்டும்தான் கேட்கிறாங்க. அப்படி இல்லை சார் அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க பாருங்க, இதுதான் கான்செப்ட். இதுதான் நல்ல கான்செப்ட். இது போக போக இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஒரு பழத்தோட விலை 75 பழத்தோட விலை 300 ரூபாய். அப்போ ஒரு பழத்தோட விலை எவ்வளவா இருந்திருக்கும்? 300 டிவைடட் பை 75. அப்போ எவ்வளோப்பா? 275 150. 475 எவ்வளோப்பா? 300. அப்போ ஒரு மாம்பழத்தோட விலை 300 ரூபாய். ஒரு மாம்பழத்தோட விலை 4 ரூபாய். அது வந்து என்னோட காஸ்ட் பிரைஸ். அப்போ ஒரு மாம்பழத்தை நான் 4 ரூபாய்க்கு வாங்கி 50 மாம்பழத்தை நான் எவ்வளவுக்கு வித்திருக்கேன்? 300 ரூபாய்க்கு வித்திருக்கேன். அப்போ ஒரு மாம்பழம் எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 6 ரூபாய்க்கு வித்திருப்பேன். கரெக்டாப்பா? 6 மாம்பழத்தை நான் 6 ரூபாய்க்கு வித்திருப்பேன். அப்போ என்னோட காஸ்ட் பிரைஸ் 4 ரூபாய். என்னோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோப்பா? என்னோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ சாமி? என்னோட செல்லிங் பிரைஸ் 6 ரூபாய். அப்போ எவ்வளவு லாபம்? 2 ரூபாய் லாபம். ஒரு பழத்துக்கு 2 ரூபாய் லாபம். ஒரு பழத்துக்கு 2 ரூபாய் லாபம். அப்போ எனக்கு எவ்வளவு லாபமா கிடைச்சிருக்கும்? அப்போ எனக்கு எவ்வளவு லாபமா கிடைச்சிருக்கும்? எத்தனை அனைத்து மாம்பழத்தையும் விற்கணுமா? அப்போ ஒரு மாம்பழம் 2 ரூபா, எனக்கு 150 ரூபா தானே வருது. இங்க எப்படி எனக்கு 300 ரூபா வந்தது?
ஓ 2 மாம்பழம் 150 இனியா சின்ன கணக்கு. 4 கரெக்டா தான் அடிச்சிருக்கேனா? ஒரு மாம்பழம் 4 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய்க்கு வித்தா 2 ரூபாய் லாபம். ஒரு மாம்பழத்துக்கு 2 ரூபாய் லாபம்னா அப்போ 75 மாம்பழத்துக்கு எவ்வளோ? 150 ரூபாய். கரெக்டு தான். ஆனா இங்க 150 ரூபா தானே வருது லாபம். ஆனா இங்க 300 ரூபா வருது லாபம். சரிப்பா. ஸோ என்ன ஆன்சர் வரும்? 300 தான், 150 ரூபா தான் லாபம் வரும். ஸோ செக் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்தராக நான் சொல்கிறேன்ப்பா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எங்கேயும் தப்பு பண்ணல, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 2ஆல பெருக்கி 75 150 மாறிடுச்சு. கரெக்டு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பழ வியாபாரி 1 டஜன் ஆப்பிள் பழங்கள், 1 டஜன் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. 1 டஜன் அப்படிங்கிறது 12 ஐட்டம்ஸ், 12 உருப்படி அப்படிம்பாங்க, 12 குவான்டிட்டி அப்படிம்பாங்க, 12 உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 டஜன் அப்படிங்கிறது, 1 டஜன் வளையல் அப்படிங்கிறது 12 வளையல். ஓகேவா? அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்போ 1 டஜன் அப்படிங்கிறது 1 டஜன் ஆப்பிள்களை. 1 டஜன் அப்படிங்கிறது எத்தனை மாம்பழம்ப்பா? எத்தனை ஆப்பிள்? 12 ஆப்பிள். 12 ஆப்பிள்ஸ் எவ்வளவுக்கு இருக்கா? எவ்வளவுக்கு வாங்கியிருக்காராம்? 84 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு ஆப்பிள் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு? ஒரு ஆப்பிள் 7 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஒரு ஆப்பிள் 7 ரூபானா தான் எவ்வளோப்பா? 12 ஆப்பிள் 84 ரூபா. அப்போ காஸ்ட் பிரைஸ், ஒரு ஆப்பிளோட காஸ்ட் பிரைஸ் 7 ரூபாய். 2 ஆப்பிள்கள் அழுகி போச்சு. ஒரு டஜன்ல 2 ஆப்பிள் அழுகி போச்சு. அப்போ 2 ஆப்பிள் அழுகி விட்டது அப்படின்னா மொத்தம் எத்தனை? 12 பழத்துல 2 பழம் அழுகி போச்சு, கெட்டு போச்சு. அப்போ எத்தனை பழம் தான் இருக்கும்? மீதி 10 ஆப்பிள் தான் இருக்கும். அப்போ இந்த 10 ஆப்பிள்களை அவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்றாங்க? அவருக்கு 16 ரூபாய் லாபம் கிடைக்கணுமா? 16 ரூபாய் லாபம் கிடைக்கணுமா? அப்போ அவர் எவ்வளவுக்கு காஸ்ட் பிரைஸ்ல வாங்கினாரு? எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 84 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ ஃபார்முலா என்னதுப்பா? செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட். இதென்ன சாமி ஃபார்முலா? அப்படிதானே நம்ம படிச்சிருப்போம். அப்போ செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 84, ப்ராஃபிட் எவ்வளோ? 16 ரூபாய் எனக்கு லாபம் அப்படின்னா என்னோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவா இருந்திருக்கணும்? 100 ரூபாயா இருந்திருக்கணும். என்னோட செல்லிங் பிரைஸ் 100 ரூபாயா இருந்திருக்கும். அப்போ அந்த மீதி இருக்கிற அந்த 10 பழத்தை 100 ரூபாய்க்கு நான் விற்கணும் அப்படின்னா ஒரு பழத்தை எவ்வளவுக்கு வித்திருக்கணும்? 10 பழம் 100 ரூபாய் அப்படின்னா ஒரு பழம் ஆப்பிள் எவ்வளவுக்கு வித்திருக்கணும்? ஒரு ஆப்பிள் எவ்வளவு விற்பனை விலையா இருக்கும்? 10 ரூபாயா இருந்திருக்கும். ரொம்ப சின்ன பிள்ளை கணக்குனா கொஞ்சம் கவனமா பார்த்து. ஓகேவா? அப்போ ஒரு ஆப்பிளோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவு சார்? 10 ரூபாய். 10 ஆப்பிளோட செல்லிங் பிரைஸ் 100 ரூபாய். 12 ஆப்பிளோட காஸ்ட் பிரைஸ் 84 ரூபாய். ஒரு ஆப்பிளோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 7 ரூபாய் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க. 25 கிலோகிராம் எடையுள்ள கோதுமை பை ஒன்று ரூபாய் 1550க்கு விற்பனை செய்யப்பட்டால் 150 லாபம் பெறப்படுகிறது எனில் கோதுமை பையின் அடக்க விலை எவ்வளவு? இங்க பாருங்க, அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் ஃபார்முலா என்னதுப்பா? நமக்கு தெரியுமா? ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? காஸ்ட் பிரைஸ் தானே கேட்குறாங்க. அப்போ அந்த காஸ்ட் பிரைஸ் இந்த பக்கம் மட்டும் இல்லாமல் பிளஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு எஸ்பி, இந்த பக்கம் இருக்க பிளஸ் ப்ராஃபிட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ப்ராஃபிட். அப்போ காஸ்ட் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 1550. எனக்கு எவ்வளவு லாபம்? எவ்வளவு லாபமா இருக்கு? 150 ரூபாய் லாபம். அப்போ எவ்வளவா இருக்கும்? 1550 வந்து 150 போச்சுன்னா 1400. அப்போ என்னோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? உண்மையிலே அந்த விலை வந்து பாத்தீங்கன்னா 1400 ரூபா அந்த அரிசி மூட்டை. 1550 ரூபான்னு சேர்த்து விட்டு இங்க வந்து 150 ரூபாய் லாபம் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பரதன் தனது வாடிக்கையாளருக்கு ஒரு சட்டை பையின் விலையில் 50 தள்ளுபடி செய்த பிறகு, சூப்பர் கேள்விங்க. இப்போ இந்த இடத்துல தான் நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன சொல்றாங்க? ஒரு டிஸ்கவுண்ட் பண்றாரு. சட்டையின் விலை 50 ரூபாய் தள்ளுபடி பண்றாராம். தள்ளுபடி டிஸ்கவுண்ட். அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு பண்றாராம்? 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றாராம். அப்படி இருந்துமே தலைவன் ப்ராஃபிட் ஆகுற? அப்படி சத்தியமா ப்ராஃபிட் ஆகாம இருக்க மாட்டாங்க. அப்போ ப்ராஃபிட் எவ்வளவா? 100 ரூபாய் லாபமா. அதுக்கப்புறம் பெறுகிறார்.
குறித்த விலை 800 ரூபாய். குறித்த விலை அப்படிங்கிறது என்னப்பா? மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க? 800 ரூபாய்ன்னு சொல்றாங்க. அப்போ கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க? அடக்க விலை. இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லிருப்பேன். என்ன ஃபார்முலா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்டே உங்ககிட்ட ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் கொடுத்து டிஸ்கவுண்ட் கொடுத்து மார்க்கெட் பிரைஸ் கொடுத்து காஸ்ட் பிரைஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஃபார்முலா. ஃபார்முலா பார்த்துட்டீங்களா? அங்க போய் கடகடன்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஃபார்முலா என்னதுப்பா? மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் 100 பிளஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை 100 மைனஸ் டிஸ்கவுண்ட். எப்பவுமே டிஸ்கவுண்ட் கீழே தான் வரும். அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ? 800 ரூபாய். காஸ்ட் பிரைஸ் எனக்கு தெரியாது, எவ்வளவுன்னு தெரியாது. ஈக்குவல் டு 100 பிளஸ் எவ்வளோப்பா சொல்றாங்க? 100 பிளஸ் இங்க எவ்வளவு சொல்றாங்க? ப்ராஃபிட்டா? இது வந்து பெர்சன்டேஜ்ல வர்றதானே அந்த சம். அப்போ 100 பிளஸ் 100னா 200. அப்போ டிஸ்கவுண்ட் 100 மைனஸ்னா 50 வருமா? 50. கரெக்டா தானப்பா? 50. அப்போ எவ்வளவு வரும்? இதை அடிச்சோம் நமக்கு என்ன வரும்? ஒரு 50 50. இங்க எவ்வளவு வரும்? 4 வருமா? 4. இதை அடிச்சோம் நமக்கு எவ்வளவு வரும்? 200. அப்ப காஸ்ட் பிரைஸ் 200 ரூபாயா? 200 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய் வராது. ஆக்சுவலா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வரும். ஆனா நான் தப்பா வருது ஆன்சர். நன்றாது இன்னைக்கு கிளாஸ் இப்படி இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இந்த ஃபார்முலா வந்து எதுக்கு வரும்? இதுக்கு தான் வரும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் என்னன்னா, இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், அதை மட்டும் நான் சொல்ல மறந்துட்டு நோட் பண்ணி. லாஸ் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா. 10% லாபம், 15% தள்ளுபடி, 20% நட்டம், 25% தள்ளுபடி அப்படின்னு வந்தா மட்டும்தான், இது எல்லாமே சதவீதத்துல வந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா நீங்க யூஸ்வலா இருக்கிற ஃபார்முலா, யூஸ்வலா நீங்க நார்மலா நீங்க சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர். இங்க பாருங்க எப்படிங்கிறத. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க, ஈஸி தான். இங்க பாருங்க என்ன சொல்றாங்க? மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் 800 ரூபாய். இப்போ நான் இதுல இருந்து தள்ளுபடி பண்றேன். தள்ளுபடி பண்ணா எவ்வளவு வரும்? தள்ளுபடி பண்றேன் 50 ரூபாய் தள்ளுபடி பண்ணா எனக்கு எவ்வளவு? 750 ரூபாய். இந்த 750 ரூபாங்கிறது செல்லிங் பிரைஸா இருக்குமா? 750 ரூபாங்கிறது செல்லிங் பிரைஸ். ஆனாலும் கூட அவருக்கு லாபம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். அப்போ இந்த 750க்குள்ள இந்த 750 இருக்கா? அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு சொல்றாங்க? ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்றாங்க? 100 ரூபான்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா எழுதிருப்போம் பாத்தீங்களா? அதாவது காஸ்ட் பிரைஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிப்போம்? காஸ்ட் பிரைஸ் தான் கண்டுபிடிக்கணும்னா எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட்டா? எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட் தானே. அதே மாதிரி அப்போ இது எஸ்பி இருக்கு, இங்க கீழே ப்ராஃபிட் இருக்கு. அப்போ காஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கும்? அப்போ 750 100 போச்சுன்னா 650 தான் இருக்கும். அப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? அடக்க விலை கேட்கறாங்க. ஐயா சாமி, இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா இங்கதான் யூஸ் ஆகும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா. இங்க பர்சன்டேஜா சொல்லிருக்காங்க 100 ரூபாய் லாபம், 50 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ்ல சொல்லலைங்களா? அப்போ இதுதான் மெத்தட். அப்போ ஒரு மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு டிஸ்கவுண்ட்? டிஸ்கவுண்ட் எப்போதுமே மைனஸ்ல தான் இருக்கும். அது எப்போதுமே எதுல இருந்து தான் கழிப்பாங்க? மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் கழிப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எப்போதுமே மைனஸ்ல தான் இருக்கும். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எப்போதுமே மார்க்கெட் பிரைஸ்ல இருந்துதான் கழிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் அப்படிங்கிறது எப்போதுமே பிளஸ்ல தான் இருக்கும். அது எப்போதுமே எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? காஸ்ட் பிரைஸை டிபெண்ட் பண்ணிருக்கும். லாஸ் அப்படிங்கிறது எப்போதுமே மைனஸ்ல இருக்கும். அது எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? காஸ்ட் பிரைஸை டிபெண்ட் பண்ணிருக்கும். ஓகேவா? மூணே தான். ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட். ப்ராஃபிட்டும் லாஸும் காஸ்ட் பிரைஸை பேஸ் பண்ணிருக்கும். டிஸ்கவுண்ட் எப்போதுமே குறித்த விலை மார்க்கெட் பிரைஸை பேஸ் பண்ணிருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. ரகு ஒரு நாற்காலி 3000க்கு வாங்குகிறார். காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுக்கு வாங்குறாரா? 3000 ரூபாய்க்கு வாங்குறாராம். 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நாற்காலியின் விலையில் 300 ரூபாய் தள்ளுபடி செய்த பின்பு 500 லாபம் பெறுகிறார் எனில் அந்த நாற்காலியின் குறித்த விலை எவ்வளவு? இதுக்கு முன்னாடி இருந்த சம்ல குறித்த விலை கொடுத்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க? அடக்க விலை கேட்டிருந்தாங்க. அடக்க விலைனாலும் வாங்கிய விலைனாலும் ஒண்ணுதானே. அப்போ இங்க வாங்கிய விலை கொடுத்துட்டாங்க, குறித்த விலை கேட்கிறாங்க. வாங்கிய விலை கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க,
ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல இருந்த மாதிரியே இங்க கடைசியா நம்ம கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, இங்க காஸ்ட் பிரைஸை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன சொல்றான், காஸ்ட் பிரைஸ் அவன் கொடுத்துட்டான். என்ன கேட்கிறான், மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்கிறான். மார்க் பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்கிறான் கொஸ்டின். அப்போ காஸ்ட் பிரைஸா, அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஃபார்முலால என்னப்பா ஃபார்முலா, எனக்கு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் மைனஸ் எஸ்பியா. அப்போ எனக்கு மார்க்டு பிரைஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் என்னப்பா இருக்கும், பிளஸ் எஸ்பியா. இந்த எஸ்பி இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் எஸ்பி, இந்த பக்கம் போகுது பிளஸ் எஸ்பி. ஃபார்முலா நான் சொல்றேன் உங்ககிட்ட. அப்போ மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் பிளஸ் எஸ்பியா. அப்போ டிஸ்கவுண்ட் எனக்கு எவ்வளவுன்னு தெரியுமா, டிஸ்கவுண்ட் 300ன்னு தெரியும். அப்போ நான் எஸ்பி கண்டுபிடிச்சு அது கூட 300 ஆட் பண்ணா சரியா போயிடும். அப்போ எஸ்பி எப்படி சார் கண்டுபிடிப்போம், எஸ்பிக்கான ஃபார்முலா என்னதுப்பா, ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபியா. அப்போ எஸ்பி ஈக்குவல் டு என்னவா இருக்கும், ப்ராஃபிட் பிளஸ் சிபியா. இந்த மைனஸ் சிபி இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் சிபி. அப்போ எஸ்பி ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளவுப்பா, ப்ராஃபிட் 500 ரூபாய். அப்போ ப்ராஃபிட் 500 ரூபாய் பிளஸ் காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 3000 ரூபாய். அப்போ என்னோட எஸ்பி எவ்வளவா இருந்திருக்கும், 3000 பிளஸ் ஒரு 500, 3500 இருந்திருக்கும். அப்போ என்னோட எஸ்பி என்னவா இருக்கும், 3500. அப்போ என்னோட எஸ்பி 3500னா அப்போ என்னோட மார்க் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும், மார்க் பிரைஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் எவ்வளோப்பா 300 பிளஸ் எஸ்பி. எஸ்பி எவ்வளோ 3500. 300 பிளஸ் 3500 3800. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், புரியும் நான் நம்புறேன். ஃபார்முலாவை நான் ஏன் ஃபார்முலா வச்சு சொல்றேன்னா, நீங்க ஃபார்முலா இல்லாமே சால்வ் பண்ணலாம். எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொருளை 3000 ரூபாய்க்கு வாங்கினேன், ஆனா எனக்கு 500 ரூபாய் லாபம் வரணும். அப்போ நான் எவ்வளவுக்கு தான் வித்திருக்கணும், 3500 ரூபாய்க்கு தான் வித்திருக்கணும். அப்போ 3500 ரூபாய்க்கு வித்திருக்கணும். ஆனா அந்த 3500 வித்திருந்தாலும் கூட நான் கொடுக்குற அமௌண்ட்டை நான் 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கணும். அப்போ நான் 3500 தான் வித்திருக்கணும், 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கணும்னா அப்போ நான் குறித்த விலையில இருந்து ஒரு 300 ரூபாய் கம்மி பண்ணிருக்கணும். அப்படி கம்மி பண்ணா எனக்கு 3500 தான் வரணும். அப்போ எவ்வளவு வரும், 3500 கூட ஒரு 300 சேர்த்தா 3800. அப்போ குறித்த விலை 3800ன்னு வச்சாதான் அது வந்து 300 கம்மி பண்ணா 3500 வரும். 3500 ரூபாய்க்கு நான் வித்தாதான் 3000 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 500 ரூபாய்க்கு லாபமா விற்க முடியும். இது போய் நான் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுமா, காத்துலயே கணக்கு போட்டு போலாம். நான் சொல்ல முடியும், என்னால சொல்ல முடியும். ஆனா நான் ஏன் உங்ககிட்ட ஒவ்வொரு டைமும் இந்த ஃபார்முலா உங்ககிட்ட நான் இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா, உங்ககிட்ட நீங்க இங்க நம்ம ஜாலியா போட்டுற முடியும். நான் எக்ஸாம் ஹால்ல போயிட்டு இப்படி யோசிக்க முடியுமானா தெரியாது. ஆனா ஃபார்முலா போட்டா டைரக்டா அங்கங்க ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு போவான், அங்கங்க உட்கார வச்சுட்டு ஆன்சர் முடியாது. சரிங்களா? அதனாலதான் நான் உங்கள்ட்ட ஃபார்முலாவை இன்சர்ட் பண்றது. அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல பார்க்கும்போது நம்ம ஃபார்முலாவை நான் எழுத மாட்டேன், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மணி ஒரு அன்பளிப்பு பொருளை 1500 ரூபாய்க்கு வாங்குகிறார். அப்ப எப்படி போடலாம், காஸ்ட் பிரைஸா, வாங்கினார்னா தலைவர் காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் எவ்வளவா 1500. அந்த பொருளை விற்பனை செய்யும் போது 150 ரூபாய் லாபத்துல விற்கணுமா. லாபம் பெற விரும்பி 1800 என விலையை குறிக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு இதுல இருந்து ஒரு லாபம் பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு கிடைச்சா போதுமா, 150 ரூபாய் லாபம் கிடைச்சா போதுங்கிறாரு. அப்போ 150 ரூபாய் லாபம் கிடைச்சா அப்ப அவரோட எஸ்பி எவ்வளவா இருந்திருக்கும்பா, அப்ப அவர் எவ்வளவுதான் வித்திருக்கணும், அவர் ஒரு 1600 ரூபாய்க்கு தான் 1650 ரூபாய்க்கு வித்திருக்கணும். 1500 ரூபாய் அவரோட காஸ்ட் பிரைஸ், 150 ரூபாய் லாபம் வேணா ஒரு 1650 ரூபாய்க்கு வித்திருக்கணும். ஆனா சேல் பண்ணிருக்கணும். ஆனா அவர் ஸ்டிக்கர்ல ஒட்டுனது மார்க் பிரைஸ் குறிக்கிறாரு, ஓகேங்களா. ஆனா விலையை எப்படி குறிக்கிறாருன்னா அவர் வந்து 1800 ரூபான்னு குறிச்சிடுறாங்க. ஆனா அவர் எவ்வளவுக்கு வித்திருக்காரு, 1650 ரூபாய்க்கு தான் வித்திருக்காரு. அப்போ வாடிக்கையாளருக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணிருப்பாரு, டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் என்னப்பா எஸ்பி. மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் சேல்ஸ் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். அப்ப மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு 1800 மைனஸ் செல்லிங் பிரைஸ் என்னப்பா 1650. அப்போ 1800 இருந்து 1650 போச்சுன்னா எவ்வளவு லாஸ், எவ்வளவு டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 150. ஓகேவா. சோ பாத்துக்கோங்க. அப்போ கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, டிஸ்கவுண்ட் எவ்வளவு தரணும், 150 ரூபாய் டிஸ்கவுண்டா தரணும் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கிளியரா? ஓகே பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அமுதா அவரது வீட்டில் தயார் செய்த ஊறுகாயை ஒரு பொட்டலம் ஒன்றுக்கு 100 ரூபாய் என விலையை குறிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம், குறிக்கிறார், மார்க் பண்றாரு. மார்க் எவ்வளவுப்பா 300 ரூபான்னு மார்க் பண்றாரு.
ஆனால் ஒரு பொட்டலம் 275 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்கிறார் சேல்ஸ் பண்றாரு எஸ்பி. எவ்வளவுக்கு தான் எஸ்பிக்கு எவ்வளவு தான் வித்துறாரு? 275 ரூபாய்க்கு தான் வித்துறாரு. எனில் ஒரு பொட்டலத்திற்கு அவரால் அளிக்கப்பட்ட தள்ளுபடி எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணிருப்பாரு? அப்போ ஃபார்முலா என்னதுப்பா? டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் எஸ்பி. அப்போ மார்க் பிரைஸ் எவ்வளவு? 300 ரூபாய். எவ்வளவு செல்லிங் பிரைஸ்? 275. அப்போ எவ்வளவு டிஸ்கவுண்ட்? 225 ரூபாய். 25 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிருப்பாரு. 300 ரூபாய்க்கு வச்சிருக்காரு, சரி போனா போகுது அப்படின்ட்டு 275 ரூபாய்க்கு கொடுத்துட்டாரு. 25 ரூபாய் கம்மி பண்ணிட்டு கொடுத்துட்டாரு. அந்த கம்மிங்கிறது தான் டிஸ்கவுண்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? வளவன் 24 முட்டைகளை 96 ரூபாய்க்கு வாங்குகிறார். 24 முட்டையை 24 எக்ஸ எவ்வளவுக்கு வாங்குறாரு? 96 ரூபாய்க்கு வாங்குறாரு. இதுதான் அவரோட காஸ்ட் பிரைஸ். வாங்குறாரு. அவற்றில் 4 முட்டை உடஞ்சு போச்சான். 4 முட்டை உடஞ்சிருச்சா? 24 முட்டைய 96 ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னா ஒரு முட்டை எவ்வளவு இருந்திருக்கும்? அப்போ 96 டிவைடட் பை 24. ஓர் 24 24, 4 24 எவ்வளவு தெரியுங்களா? 96. அடிச்சிடலாம். ஒரு 4 24 96. அப்போ ஒரு முட்டையோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னா 4 ரூபாய். அதுல 4 முட்டை உடஞ்சு போச்சு. அப்போ 24 முட்டையில 4 முட்டை உடஞ்சு போச்சுன்னா மீதி எத்தனை முட்டை இருக்கும்? 20 முட்டை இருக்கும். அந்த மீதி விற்பனை செய்து 36 ரூபாய் நட்டமினில் ஒரு முட்டைக்கான விற்பனை விலை. அவரு 96 ரூபாய்க்கு வாங்கி 36 ரூபாய் லாஸ்ல வித்துட்டாராம். அப்போ 96 ரூபாய்க்கு வாங்கி 36 ரூபாய் கம்மி பண்ணி வித்துட்டாருன்னா அப்போ எவ்வளவு வித்திருக்காரு? 60 ரூபாய்க்கு தான் அந்த முட்டை எல்லாத்தையும் வித்திருக்காராம். அதுல 4 முட்டை உடஞ்சு போச்சான். 4 முட்டை உடஞ்சு போச்சான். மீதி எத்தனை முட்டை தான் இருந்திருக்கும்? 20 முட்டை தான் இருந்திருக்கும். அப்போ அந்த 20 முட்டைகளை எவ்வளவுக்கு வித்திருக்காரா? 60 ரூபாய்க்கு தான் வித்திருக்காராம். அப்போ ஒரு முட்டை எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 20 முட்டையை 60 ரூபாய்க்கு வித்திருக்காருன்னா ஒரு முட்டை 2 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. சரி, 2 ரூபாங்கிற பாருங்க, 3 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. 60 முட்டைய 20 முட்டைய 60 ரூபாய்க்கு வித்தா ஒரு முட்டையோட விலை 3 ரூபாய்க்கு. அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஒரு முட்டைக்கான விலையை தான் கேட்குறாங்க. விற்பனை விலை, சேல்ஸ் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் தான் கேட்குறாங்க. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? ஒரு முட்டையை 4 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபாய்க்கு தான் வித்திருக்காரு தலைவர். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மங்கை ஒரு அலைபேசியை 12,585க்கு வாங்குகிறார். அது கீழே விழுந்து பழுதாகி விட்டது. அந்த அலைபேசி, அந்த போன். அதை சரி செய்ய ஒரு 500 ரூபாய் செலவு பண்றாரு. செய்து அதை அவர் 7,500 ரூபாய்க்கு வித்திருக்காராம். பாவி, 12,000 ரூபாய்க்கு வாங்கி கீழே டிஸ்பிளே போய் ஏதோ ஒன்று போச்சு, ஒரு 500 ரூபாய் சேர்த்து செலவு பண்ணியிருக்காரு. அப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் சரி செய்ய இந்த எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா உங்களோட காஸ்ட் பிரைஸ்ல தான் ஆட் ஆகும். ஆக்சுவலா உண்மையிலேயே அந்த பொருள் உண்மையான ஒரிஜினல் பிரைஸ், அப்போ காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது நீ எவ்வளவுக்கு பை பண்ண இந்த காஸ்ட் பிரைஸும் பிளஸ் நீ செலவு பண்ண, நீ தானே போட்டு செலவு பண்ண. இப்போ ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னா ஒரு டோட்டலா ஒரு காஸ்ட் இருக்கும். அது போக ஆல்டர் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், சைலன்ஸ் அப்படிங்கும் போது அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். அதுவுமே காஸ்ட் பிரைஸ்ல தானே சேர்ந்து போகும். அப்போ 12,585 பிளஸ் ஒரு 500 எவ்வளவுப்பா? உண்மையான காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுனா எவ்வளவுப்பா? 13,085. கரெக்டாப்பா? 13,085. அப்போ இதுதான் இதோட காஸ்ட் பிரைஸ். இப்போ என்ன பண்றான் அப்படின்னா அவன் வெறுமனே 7,500 ரூபாய்க்கு வித்துருக்கான். அப்போ சேல்ஸ் பண்ணிருக்கான். எஸ்பி எவ்வளவுக்கா? 7,500 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்போ அவருடைய லாபமா நட்டமா கேட்கிறாங்க. எப்படிதான் லாபம்? லாஸா தான் மாறி இருக்கு. அப்போ எவ்வளவு? 13,885 ரூபாயில இருந்து 7,500 போச்சுன்னா எவ்வளவுப்பா? 6,000 5 8 5 5 5,585 ரூபாய் அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. இதுக்கு எதுக்கு இந்த 500 ரூபாய் செலவு பண்ணாருன்னு தெரியல. அப்போ எவ்வளவு லாபமா நட்டமா? நட்டம் எவ்வளவு நட்டம்? 5,585 ரூபாய் நட்டம். ஓகேவா? லாபமும் இல்லை நட்டமும் இல்லை எனில் என்னவா இருந்திருக்கும்? லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னா அது எப்படி இருந்திருக்கும்? அடக்க விலைக்கு விற்பனை விலை சமமா இருந்திருக்கும். ஆமாப்பா, 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறேன், எதுக்கு வம்பு அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு வித்தனா லாபமும் இல்லை நட்டமும் இல்லை.
அடக்க விலை வந்து விற்பனை விலையை விட அதிகமா இருந்தா, ஆப்ஷன் செகண்ட் பாருங்க, அடக்க விலை வந்து விற்பனை விலையை விட அதிகமா இருந்தா அது வந்து லாஸ் தான். ஆமா தானப்பா? ரூ. 100 வாங்கி ரூ. 80 வித்துறேன். 100 அதிகம். விற்பனை விலையான ரூ. 80 விட. அப்ப ரூ. 100 வாங்கி ரூ. 80 வித்துனா லாஸ் தானே. அதுவே அடக்க விலையை விட விற்பனை விலை அதிகமா இருந்தா என்னப்பா? அடக்க விலையை விட விற்பனை விலை அதிகமா இருந்தா என்னவா இருக்கும்? ப்ராஃபிட்டா இருக்கும். இங்க பாருங்க, குறித்த விலை தள்ளுபடியும் 2 சமமா இருந்தா, ரூ. 100 உனக்கு வந்து ஒரு பொருளை வந்து ரூ. 100 குறிச்சிட்டேன். அவனுக்கு அந்த ரூ. 100 தள்ளுபடி. வாப்பா தம்பி, நீ தான் என் சொந்தக்கார பையன், உனக்காக நான் என்ன ஸ்டிக்கர் பிரைஸ் ஓடுறீங்கன்னா அது எல்லாமே உனக்கு தள்ளுபடி அப்படின்னா அவனோட எஸ்பி என்னவா இருந்திருக்கும்ப்பா? 0வா இருந்திருக்கும். ஃப்ரீயா வாங்கிட்டு போயிட்டான். அப்போ குறித்த விலை ஈக்குவல் டு தள்ளுபடி அப்படின்னா ஃப்ரீ, இலவசம். கம்ப்ளீட்டா ரூ. 0 செலவு பண்ணி கொடுத்து அவன் போயிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு போயிட்டான். இதுதான் பேசிக்கா இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குதுப்பா. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை. ஃபார்முலா தள்ளுபடி டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் எஸ்பி. எஸ்பி என்னதுப்பா? எஸ்பி ஆப்ஷன் பில இருக்கிற விற்பனை விலை. கிளியரா சாமி? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது நல்ல கேள்விப்பா. பாருங்க என்ன சொல்றாங்க, ஒரு காய்கறி விற்பனையாளர். இது ஸ்கூல் புக்ல 6த்லயோ 8த்லயோ கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இது கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ இந்த சம்ம நம்மளே கொஞ்சம் கவனமா நோட் பண்ணி புரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இது 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்து வச்சிருக்காங்க. எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா போடுவாங்க போல. இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ஒரு காய்கறி விற்பனையாளர் ஒரு வாரத்தில் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல 7 நாள். இந்த 7 நாள்ல முதல் 3 நாளுக்கு நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. முதல் 3 நாட்களுக்கு ஒரு நாளுக்கு கிலோ ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு கிலோ ஒன்றுக்கு ரூ. 10 வீதம் 10 கிலோ தக்காளி வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 10 கிலோ. ஒரு நாளைக்கு முதல் நாள், 2வது நாள், 3வது நாள். ஒரு நாளைக்கு 10 கிலோ வாங்குறாரு. 1 கிலோ தக்காளியோட விலை ரூ. 10. 1 கிலோட தக்காளியோட விலை ரூ. 10னா ஒரு நாளைக்கு 10 கிலோ வாங்குறாருன்னா அப்போ ஒரு நாளைக்கு அவரோட விலை எவ்வளவா இருந்திருக்கும்? ரூ. 100. ஒரு நாளைக்கு ரூ. 100 அப்போ 3 நாளைக்கு என்னவா இருந்திருக்கும்? ஒரு நாளைக்கு ரூ. 100 3 நாளைக்கு ரூ. 300 அவர் தக்காளி வாங்கியிருப்பாரு. அவரோட காஸ்ட் பிரைஸ் முதல் 3 நாளைக்கு ரூ. 300 செலவு பண்ணிட்டார். அடுத்து பாத்தீங்கன்னா வாங்கினார். இந்த 3 நாட்களில் நாளொன்றுக்கு இந்த 3 நாள்லையுமே அவர் வாங்கி தக்காளியை 10 கிலோவா ரூ. 10 போட்டு 3 நாளைக்கு தக்காளி வாங்குறாரு. இவர் இந்த 3 நாளுமே நாளொன்றுக்கு 1 கிலோ தக்காளி நசுங்கி விட்டதான். நாளொன்றுக்கு 1 கிலோ தக்காளி நசுங்கி விட்டது மீன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு நாளைக்கு அவர் பாத்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி வேஸ்டா போச்சு. அப்போ 3 நாளைக்கு எவ்வளவு தக்காளி வேஸ்டா போயிருக்கும்? அப்போ எவ்வளவு தக்காளி வேஸ்டா போயிருக்கும்? 3 கிலோ தக்காளி வேஸ்டா போயிருக்குமா? வேஸ்ட் ஆயிருக்கும். 3 கிலோ தக்காளி வேஸ்டா போயிருக்கும். அப்போ எத்தனை கிலோ தான் இங்க இருந்திருக்கும்பா? ஒரு நாளைக்கு 10 கிலோனா 3 நாளைக்கு எத்தனை கிலோ தக்காளி இருந்திருக்கும்? 30 கிலோ தக்காளி இருந்திருக்கும். அதுல 3 கிலோ தக்காளி போச்சுன்னா மீதி எவ்வளவு இருந்திருக்கும்? 27 கிலோ தான் அவன் கிட்ட அந்த 3 நாள் கடைசியில இருந்திருக்கும். ஒரிஜினலா ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும். அந்த 3 கிலோ தக்காளி டேமேஜ் ஆகி போச்சு. வாரத்தின் மீதமுள்ள 4 நாட்களில் தினமும் கிலோ ஒன்றுக்கு ரூ. 8 வீதம் 15 கிலோ தக்காளி வாங்குறாரு. மீதி இருக்கிற 4 நாளைக்கு 4 நாளுக்கு 15 கிலோ வாங்குறாருன்னா ஒரு நாளைக்கு 15 கிலோன்னு 4 நாளைக்கு 15 கிலோனா 60 கிலோ வாங்கியிருப்பாரு. 1 கிலோ தக்காளியோட விலை ரூ. 8 அப்ப 60 கிலோ தக்காளியோட விலை ரூ. 480 வாங்கியிருக்காரு. வாரம் முழுவதுமே 1 கிலோ தக்காளி ரூ. 20 விற்கிறாராப்பா. அப்போ அவர்கிட்ட முதல் 3 நாளைக்கு அவர்கிட்ட 30 கிலோ தக்காளி கிடையாது. 3 கிலோ தக்காளி டேமேஜ் ஆகி எவ்வளவுதான் இருந்திருக்கும்? 27 கிலோ தான் இருந்திருக்கும். அப்ப இந்த வாரம் முழுவதும் அவர்கிட்ட இருந்த இது எவ்வளவுப்பா? மொத்தம் எவ்வளவு இருப்பு இருந்திருக்கும்? 87 கிலோ இருந்திருக்கும். அப்ப இந்த 87 கிலோ தக்காளிய அவர் 1 கிலோவை எவ்வளவு விற்கிறாரு? ரூ. 20 விற்கிறாரு. மனசாட்சியே இல்லாம இப்படி விற்கிறா? அப்படி சரி, பரவாயில்ல விடுங்க, நல்லா லாபம் பார்த்தோம். அப்போ 1 கிலோ தக்காளி ரூ. 20 விற்கிறாரு அப்படின்னா அப்போ எவ்வளவு? 87 கிலோ தக்காளி எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 1600 ஒரு 140 எவ்வளவுப்பா? 1600 ஒரு 140 1740 அவரு வித்திருப்பாரு. பாவி 480. இங்க பாருங்க, ஒரு முதல் 3 நாளைக்கு எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? அவரோட காஸ்ட் பிரைஸ் 300 வாங்கியிருக்காரு.
அப்போ அடுத்த 4 நாளுக்கு எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 480 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ மொத்தம் எவ்வளவு அவர் செலவு பண்ணிருப்பாரு? 780 ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு. ஆனா அவரோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 780 ரூபாய். ஆனா அவர் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காராம்? 1740 ரூபாய் சேல்ஸ் பண்ணிருக்காரு. அப்ப லாபமா நட்டமா? அட பாவி, லாபம். எவ்வளவு லாபம்? எவ்வளவுப்பா லாபம்? 740, இங்க 780, ஒரு 40 ரூபாய் கம்மி பண்ணா 960 ரூபாய் லாபத்துல வித்திருக்காரு. 960 ரூபாய் லாபத்துல வித்திருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். கிளியரா? எவ்வளவு லாபம்? 960 ரூபாய் லாபம். ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடம்லாம் நம்ம ஆளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஆளுக்கு இந்த இடம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். 10 கிலோ 3 கிலோன்னு ஒரு நாளைக்கு அப்படின்னா 1 கிலோ தக்காளி வேஸ்டா போச்சு. நாளொன்றுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாய். ஒரு நாளைக்கு 1 கிலோக்கு 10 ரூபாய்னா 10 கிலோக்கு 100 ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்ப 3 நாளைக்கு 300 ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. அதுல 3 நாளில் நாளொன்றுக்கு 1 கிலோ தக்காளி வேஸ்டா போச்சு. அப்போ 3 நாளுக்கு 3 கிலோ தக்காளி வேஸ்டா போச்சு. அப்போ எவ்வளவுதான் அவர்கிட்ட கையிருப்பு இருந்திருக்கும்? 27 கிலோ தான் இருந்திருக்கும். அப்போ 27 கிலோ கூட அங்க முன்னாடி 4 நாள் வாங்கினதுக்கு எந்த டேமேஜும் ஆனது பத்தி அவங்க பேசவே இல்லை. அப்ப 60 கிலோ பிளஸ் 27 கிலோ 87 கிலோ. 1 கிலோவை 20 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவுக்கு வித்திருப்பாங்க? 1740 ரூபாய்க்கு அவங்க வித்திருப்பாங்க. அப்போ அவர் மொத்தமா வாங்கினதே ஒரு 780 ரூபாய்க்கு வாங்கி 1740 ரூபாய்க்கு வித்திருக்காருன்னா அப்போ அவருக்கு 960 ரூபாய் லாபம். எவ்வளவு லாபம்? 960 ரூபாய் லாபம். இதுதான் கொஸ்டின். நல்ல கொஸ்டின். ஓகேவாப்பா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு வியாபாரி 1 டஜன் 20 ரூபாய் வீதம் 2 டஜன் வாழைப்பழம் வாங்குறார். ஒரு டஜன் எவ்வளவா? 20 ரூபாயா? அப்ப 2 டஜன் எவ்வளவா? 40 ரூபாய். 2 டஜன் வாழைப்பழம் எத்தனை ரூபாய், எத்தனை குவான்டிட்டி இருந்திருக்கும்? ஒரு டஜன் 12னா அப்போ 2 டஜன் 24 வாழைப்பழம் 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஒரு வாழைப்பழத்தை அவர் 3 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஒரு வாழைப்பழத்தை அவர் 3 ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னா அப்போ அவர்கிட்ட வாங்கினது எத்தனை வாழைப்பழம்? வாங்கினது ஒண்ணு, இன்னொன்னு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு வாழைப்பழம் 3 ரூபாய். அப்போ 24 வாழைப்பழம் எவ்வளவா இருக்கும்? 72 ரூபாயா இருந்திருக்குமா? அப்போ 72 ரூபாயா இருந்தது. 24 வாழைப்பழம் 24 வாழைப்பழம் 72 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. சேல்ஸ் ஆயிருக்கும். சேல்ஸ் பிரைஸ். இது காஸ்ட் பிரைஸ். அப்போ லாபமா நட்டமா? கண்டிப்பா லாபம். அப்ப லாபம் எவ்வளவு? ப்ராஃபிட் ஈக்குவல் டு எவ்வளவு சாமி? ப்ராஃபிட் ஈக்குவல் டு மொத்தம் எவ்வளவு? அப்போ எவ்வளவா இருக்கும்? எஸ்பி மைனஸ் சிபி. எஸ்பி எவ்வளவு? 72. சிபி எவ்வளவு? 40. அப்ப எவ்வளவு லாபம்? 32 ரூபாய் லாபம். ஓகேவா? ஓகேப்பா. ஒருவர் 400 மீட்டர் நீளமுள்ள ஒரு துணியை 400 மீட்டர் நீளமுள்ள துணியை 60,000 ரூபாய்க்கு வாங்கி 400 மீட்டர் நீளமுள்ள துணியை 60,000க்கு தான் அவர் வாங்குறாரு. அவரோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 60,000 ரூபாய்க்கு வாங்குறாரு அவரு. 1 மீட்டர் 400 ரூபாய்க்கு வித்துறாரு. அடப்பாவி. 1 மீட்டர் 400 ரூபாய்க்கு விற்கிறாரு, சேல்ஸ் பண்றாரு அப்படின்னா அப்ப 400 மீட்டர் எவ்வளவா இருந்திருக்கும்? 400 மல்டிபிள் பண்ணா எவ்வளவுப்பா? 4 ஒரு 4 0 சேர்த்துக்கலாமா? எவ்வளவு? 1 10 100 1000 10,000 லட்சம் 1,60,000 ரூபாய். அடப்பாவி. 60,000 ரூபாய்க்கு வாங்கி அவரு 1 மீட்டர் 400 ரூபாய்க்கு வித்து 400 மீட்டரை 1,60,000 ரூபாய்க்கு வித்துறாரு. அப்ப 60,000க்கு வாங்கி 1,60,000 ரூபாய்க்கு வித்துறாரு அப்படின்னா அப்ப அவரோட ப்ராஃபிட் எவ்வளவுப்பா? 1 லட்சம் ரூபாய் லாபம். என்ன கடன் சொல்லுங்க, நானும் போய் வாங்கி அதை வைக்கிறேன். அப்படிதான் நம்ம மைண்ட் வரும். என்ன துணி? எந்த துணி? அதே துணியை நானும் வாங்கிடுறேன் அப்படின்னு. ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய் லாபம். கிளியரா? புரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை 16,150க்கு வாங்கி மேலும் அதன் போக்குவரத்து செலவு எவ்வளவு? மேலும் அப்படிங்கும்போது அது காஸ்ட் பிரைஸ்ல ஆட் ஆயிடும். அப்போ உண்மையான காஸ்ட் பிரைஸ் என்னன்னா அதோட என்னப்பா? 16,150 பிளஸ் 1,350. ரெண்டையும் கூட்டினா உண்மையான காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? 0 0 150 ஒரு 350 500. 16,000 ஒரு 1000 17,000. அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுப்பா? 17,500. அப்ப என்ன சொல்றாங்க? பிறகு அதனை
அவர் 19,250 ரூபாய்க்கு விற்கிறாராம். அப்போ அவரோட சேல்ஸ் பிரைஸ் எவ்வளவா? 19,250 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ 17,500க்கும் 19,250க்குள்ள வித்தியாசம் தான் அவரோட லாபமா இருந்திருக்கு. கண்டிப்பா லாபமா நட்டமா? கண்டிப்பா லாபம் தான். கொஸ்டின் என்ன கேட்கிறான்? லாபம் அல்லது நட்ட சதவீதம் கேட்டா. இப்பதாயா நம்மளோட அதீத புத்திசாலித்தனத்தை இங்க யூஸ் பண்ணும். என்ன சார் இன்ன வரைக்கும் நம்ம லாபம் என்ன நட்டம் என்ன, லாபம் என்ன நட்டம் என்ன, டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோமே தவிர லாப சதவீதம் நட்ட சதவீதம் இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம டிஎன்பிசி பொறுத்த மட்டும் இப்படிதான் லாப சதவீதம் நட்ட சதவீதம் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ பாருங்க, அப்போ ஃபார்முலா என்னப்பா? ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. எஸ்பி என்னது? 19,250 மைனஸ் சிபி எவ்வளோ? 17,500. அப்போ 19,250 இருந்து 17,500 போச்சுன்னா எவ்வளோ சாமி? எவ்வளோ வரும்? இங்க ஒரு 250 வருமா? எவ்வளோ போறோம்? கூட்டி பெருக்கி போட்டு பாருங்க. 0 5 7 1 1750. கரெக்டா? அப்போ ப்ராஃபிட் எவ்வளோப்பா? 1750. ஆனா கொஸ்டின் என்ன கேட்குறான்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறான். அப்புறம் ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா என்னதுப்பா? ப்ராஃபிட் டிவைடட் பை ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் எப்போதுமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்டு சதவீதம் 100%. அவ்வளோதான் இந்த ஃபார்முலா. நோட் பண்ணி. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்னப்பா? ப்ராஃபிட் எவ்வளோ? 1750 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோப்பா? 17,500 இன்ட்டு 100%. அடிக்கலாமா? அடிங்க பார்த்துக்கலாம். இந்த 2 0 இந்த 2 0. ஓர் 75 75 ஓர் 75 75 ஒரு 0. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்னப்பா? 10%. கிளியரா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து பாருங்க, ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு. இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல பார்த்தா அழகா புரியும், தமிழ்லயும் புரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்லுவோம் நாம? எப்பவுமே என்னப்பா சொல்லுவோம்? எப்பவுமே யாருமே ஒரு கடைக்காரை எப்பவுமே லாஸ்ட்ல விற்கவே மாட்டான். ஓகேவா? அப்போ செல்லிங் பிரைஸ் தானே அதிகமா இருக்கும், காஸ்ட் பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். இதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. கொஸ்டின் என்ன சொல்றாங்க? ஒரு எல்இடியோட விற்பனை விலையானது, ஒரு பொருளோட விற்பனை விலை என்னது? எஸ்பி. எஸ்பி ஆனது அதோட சிபில 5 மடங்கு. ஒரு எஸ்பி ஆனது சிபில அதன் அடக்க விலை, விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு. அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு. அப்போ அதோட எஸ்பி. அப்போ எஸ்பி டிவைடட் பை இந்த சிபி கீழே வந்துடும், ஈக்குவல் டு 5/4. அப்போ சிபி 4, எஸ்பி 5. சிபி 4 ரூபா அப்படின்னா எஸ்பி 5 ரூபா. அம்மா தானே சொல்றாங்க. அப்ப லாப சதவீதம் எவ்வளவு? 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு வித்தனா எவ்வளவு லாபம்? 1 ரூபாய் லாபம். 1 ரூபாய் லாபம். அப்போ 1 ரூபாய் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸா? ஃபார்முலா என்னது? நான் எழுதிடுறேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100%. இதான ஃபார்முலா. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளோ? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் போச்சுன்னா 1 ரூபாய். 5ல இருந்து 1 ரூபாய் போச்சு, 4 ரூபாய் போச்சுன்னா 1 ரூபாய். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 4 இன்டு 100%. அப்போ 1/4. ஒரு நாள் 4 25 நாளா 100. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? எவ்வளோ சாமி? எவ்வளோ? 25%. ஈஸி தான், ஈஸியான கிடைக்குதா? இது வந்து எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, என்னப்பா சொல்றாங்க? ஸ்ட்ராபெரி 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலை, 16 ஸ்ட்ராபெரியின் பெட்டிகளின் அடக்க விலை காஸ்ட் பிரைஸும் 20 பெட்டிகளோட விற்பனை விலை செல்லிங் பிரைஸும் சமம். முடிஞ்சு. 16 ஸ்ட்ராபெரியோட அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரியின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபமா நட்டமா? அப்போ 16 பெருக்கல் சிபி 20 பெருக்கல் எஸ்பி. அப்ப அடிக்கலாமா? இதை 4 அடிச்சா 4 16, இதை 4 அடிச்சா எவ்வளோப்பா? 5. அப்போ சிபி டிவைடட் பை இந்த எஸ்பி கீழே வந்துடும், ஈக்குவல் டு 5/4.
அப்போ அதே மாதிரி தான் சிபி என்னப்பா 5, எஸ்பி என்னப்பா 4. அடா பாவிகளா, எஸ்பி வந்து சின்னதா இருக்கு சிபியை விட. காஸ்ட் பிரைஸை விட காஸ்ட் பிரைஸ் 5, செல்லிங் பிரைஸ் 4. அப்போ இது லாபமா நட்டமா? லாபம் கிடையாது, நட்டம் தான். அப்போ லாஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னதுப்பா? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அப்போ லாஸ் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்னது? லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100%. லாஸ் ஆகட்டும் ப்ராஃபிட் ஆகட்டும் அது பேஸ்ட் ஆன் காஸ்ட் பிரைஸ் தான். அப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? லாஸ் எவ்வளோப்பா? காஸ்ட் பிரைஸ் ஆன 5ல இருந்து செல்லிங் பிரைஸ் ஆன 4 போச்சுன்னா 1. இங்கே செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 5. சரி, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 5. காஸ்ட் பிரைஸ் 5 இன்டு 100%. 4 5 5 25 100. அப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 20%. ஓகேவா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. மிதிவண்டி ஒன்றை கடைக்காரர் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்படுகிறது. சூப்பரான கேள்வி. அவன் எப்போதுமே இதை நோட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் ஆல்வேஸ் 100%. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல சொல்றேன் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் எப்போதுமே 100%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்போதுமே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் எப்போதுமே 100%. கம்பேர் பண்ற ஆள் எப்போதுமே 100%. முன்னாடி சொல்லியிருப்பேன், நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருந்தா தெரியும். அதே மாதிரிதான் காஸ்ட் பிரைஸ் ஆல்வேஸ் 100%. அப்போ காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 100%. நான் நட்டம் 5% லாஸ்ல விற்கிறேன் அப்படின்னா காஸ்ட் பிரைஸை விட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? நீ விற்கிற பொருள் நட்டத்துல விற்கிற அப்படின்னா நீ வாங்கின காஸ்ட் பிரைஸை விட அதிகமா வைப்பியா கம்மியா வித்திருப்பியா? கம்மியா வித்திருந்தா தானப்பா உனக்கு நட்டம்னு சொல்லுவோம். நட்டம் லாஸ் அப்படின்னா நான் உனக்கு என்ன சொல்லியிருப்பேன்? மைனஸ் சொல்லியிருப்பேன்னா 5%. லாஸ் 5%. நட்டம் வந்து 5%. அப்போ -5. அப்போ 100 ரூபாயில ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணி வித்தனா எனக்கு 95 ரூபாய் கிடைக்குமா? அப்ப எனக்கு 100%ல 5% லாஸ்னா அப்ப நான் எவ்வளவுக்கு தான் வித்திருப்பேன்? 95%க்கு வித்திருப்பனா? இதுதானப்பா எஸ்பி. ஒரு பொருளை 5% லாஸ்ல விற்கிறேன்னா நான் எவ்வளவுக்கு தான் வித்திருப்பேன்? 95%க்கு தான் அந்த பொருளை வித்திருப்பேன். அதுவே பாத்தீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அதுவே 5% லாபத்துல விற்கிறேன். அப்ப லாபம்னா பிளஸ் 5%. அப்போ 100 பிளஸ் 5 105%. இதுவுமே எஸ்பி தான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு ஒரு பொருளோட காஸ்ட் பிரைஸ் 100% அப்படின்னா லாஸ்ட்ல 5% வித்தனா எனக்கு 95%. இந்த 95% அப்படிங்கிறது தான் அவன் என்ன சொல்றான்? 4225 சொல்றான். எப்படி சார் இது? எப்படி சார் இதோட கம்பேர் பண்றீங்க? ஒரு பொருளோட விற்கிறேன், அந்த பொருளோட விற்றனால நட்டம் ஆயிடுது, எனக்கு 5% நட்டம் ஆயிடுது. அப்போ ஒரு பொருள் 100% எடுத்தனா அதுல 5% லாஸ் அப்படின்னா நான் எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 95%க்கு வித்திருப்பேன். இங்க 95% அப்படிங்கிறது இங்க ரூபால கொடுத்துட்டா எவ்வளவுக்கு கொடுத்துருக்கான்? 4275. அப்போ 95% 4275னா அப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? 5% லாபத்துல விற்கணும் அப்படின்னா நான் எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? அப்போ 5% லாபம்ங்கிறது எவ்வளவுப்பா? 105. எங்க சாமி இருக்கு? 105. ஆமா தானப்பா? நான் லாபத்துல விற்கிறேன். இன்கேஸ் அடக்க விலைன்னா நீங்க 100ன்னு போட்டா போதும். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க? 5% லாபத்துல விற்கணும்னா நான் எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? அப்போ இங்க பாருங்க, அப்போ 95% எனக்கு எவ்வளவா இருக்கும்? 95% 4275னா அப்போ எனக்கு 5% லாபமா 105% எவ்வளவுன்னு தான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. இதுதான் கான்செப்ட். கிளியரா? அப்போ பாருங்க, நம்ம இதுல எவ்வளவுதான் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுல இருந்து கண்டுபிடிக்கலாமா? அடிக்கலாமா? அப்போ அடிக்கலாமா? அடிச்சா என்ன ஆன்சர் வரும்? இங்க பாருங்க, இந்த பெர்சன்டேஜ் இந்த பெர்சன்டேஜ் இதால அடிச்சனா 5ஆல அடிச்சனா 19, இது 5ஆல அடிச்சனா 21. ஓர் 19 19. இங்க அடிக்கிறது தான் விஷயமே. அடிச்சிடலாமா? ஓர் 19 19. இங்க பாருங்க, 2 19 எவ்வளவுப்பா? 38. கரெக்ட் தானப்பா? 38. மீதி எவ்வளவு இருக்கும்? 4 இருக்கும். இங்க என்ன இருக்கு? 7ஆ? 4 7 48 47. அப்போ 2 37 எவ்வளவுப்பா? 2 19 38. மீதி எவ்வளவு இருக்கும்? 9 இருக்கும். 95 வருமா? அப்ப 5 19 95.
அப்போ 1% அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்றாங்க 225. அப்போ 21 தானே இங்கே இருக்கு. அப்போ இந்த 21 கொண்டு போய் மேலே மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ 225 பெருக்கல் 21 பெருக்கணும் என்ன வரும்? ஓர் 5 5க்கு 5 ஈரஞ்சு 2 2 0 மீதி 1 5 இங்க என்ன வரும்? 4 5 2 7 4 அப்போ 4725. அப்போ 5% லாபத்துல நான் விற்கணும் அப்படின்னா நான் எவ்வளவுக்கு வித்திருக்கணும்? 4725 ரூபாய்க்கு வித்திருக்கணும். அதுவே 5% லாஸ்ல விற்கணும்னா 4275 ரூபாய்க்கு வித்திருப்பேன். அதான் அவன் வித்திருக்கான். புரியும் நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதனாலதான் நான் அப்படியே அழுத்தம் திருத்தமா பொறுமையா சொல்றேன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இது காஸ்ட் பிரைஸ். இது வந்து முன்னாடி வித்த செல்லிங் பிரைஸ். இப்ப புதுசா விற்க சொல்றான் 5%. நான் 5% நட்டத்துல வித்ததெல்லாம் போதும், எனக்கு 5% லாபத்துல வித்து கொடு. 5% நட்டத்துல வித்தோம்னா 4205. அப்ப 5% லாபத்துல விற்கணும்னா எனக்கு 4725 ரூபாய்க்கு வித்தா போதும். நான் டைரக்டா கண்டுபிடிச்சா போதும். நம்ம நிறைய பேர் யூடியூப்லயோ இல்ல நிறைய இடங்களை எப்படி ஸ்கூல் புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 95% 4205னா 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து 5% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு ஆட் பண்ணுவாங்க. அது பெரிய வேலையா இருக்கும். இது சிம்பிளிஃபையா போட்டு போயிடலாம். ஓகேவா? புரிய வரும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து பார்க்கும்போது இன்னும் ஈஸியா புரியும். மழை காலத்தின் போது விற்பனை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் மலை சட்டையின் விலையை 1060 901 குறைக்கிறார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி எவ்வளவு? அப்போ தள்ளுபடி டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இனிஷியலா இருந்ததை விட இப்ப ரிசல்ட்ல எவ்வளவு குறைச்சிருக்காரு? அவங்க சதவீதம் கேட்கிறாங்க. ஓகேவா? அப்போ சதவீதம் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்க பாருங்க இனிஷியல் எவ்வளவு இருக்கு? 1060 ரூபாய். இப்ப எவ்வளவா? 901 ரூபாய். அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு கம்மி பண்ணிருக்கேன்? 9 5 5 1 159 ரூபாய் கம்மி பண்ணிருக்கேன். தப்பா? 159 ரூபாய் கம்மி பண்ணிருக்கேன். அப்ப 159 ரூபாய் கம்மி பண்ணிருக்கேன்னா அப்போ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் டிவைடட் பை நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது இனிஷியல்ல தொடக்கத்துல எவ்வளவு இருந்துச்சோ அதுதான். அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மார்க்கெட் பிரைஸ் சொல்லுவோம். அப்போ மார்க்கெட் பிரைஸ் இன்டு 100. அப்போ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு நம்ம இதை என்ன சொல்லுவோம்? இனிஷியலா இருந்ததை மார்க்கெட் பிரைஸ் சொல்லுவோம். இப்போ ரிசல்ட்ல நீ கம்மி பண்ணி தானே வித்திருக்க, விற்க போய் தானே விற்பனை தானே பண்ணிருக்க. அப்போ எஸ்பி. அப்போ மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட். அப்போ அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்போ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஃபார்முலா டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 159 டிவைடட் பை எவ்வளவுப்பா? மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவுப்பா? 1060 இன்டு 100%. அடிக்கலாமா? அப்போ அடிச்சா நமக்கு ஆன்சர் வந்து இந்த ஒரு 0 இந்த ஒரு 0. ஓர் இங்க பாருங்க இது அடிக்கிறதா நம்ம ஆளு கன்ஃபியூஸ் ஆவாங்க. இதை போயிட்டு இங்க அடிக்க கூடாது, இங்க அடிக்கலாம் பாருங்க. 253 எவ்வளவு தெரியுங்களா? 253 106. 353 எவ்வளவு தெரியுங்களா? 159. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ ஓர் 2 I 2 10. அப்போ 5 பெருக்கல் 3 எவ்வளவு தெரியுங்களா? 15%. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவுப்பா? 15%. இங்க வந்து நம்ம ஆளுங்க அடிக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்போம். கொஞ்சம் கவனமா அடிக்கிற மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. கிளியரா? புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருப்பா. ஃபார்முலா இருக்கு. சக்சசிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்சசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன சார்? சக்சசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா A plus B plus AB divided by 100. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. A plus B plus AB divided by 100. ஏங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது, பிங்கிறது செகண்டா இருக்கிறது. அவ்வளவுதான். எவ்வளவு டிஸ்கவுண்ட் பார்க்கலாம். அவ்வளவுதான். சிம்பிளான ஃபார்முலா. 2 வேரியபிள் சக்சசிவ் டிஸ்கவுண்ட். சக்சசிவா 2 டிஸ்கவுண்ட் வருது அப்படின்னா டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா ஏங்கிறது எவ்வளவுப்பா? 25 பிளஸ் பிங்கிறது எவ்வளோ? 20. டிஸ்கவுண்ட் தானப்பா. அப்போ டிஸ்கவுண்ட் அப்படிங்கும்போது என்ன வரும்? அப்போ என்னப்பா வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 25 20. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிளஸ் ஆர் மைனஸ்னு வரும்ப்பா. பிளஸ் ஆர் மைனஸ்ங்கும் போது மைனஸ் 25 பெருக்கல் 20 டிவைடட் பை 100. அடிக்கலாமா? அப்போ அடிச்சோம்னா ஓர் 25 25 4 25 100. ஓர் 4 4 5 4 20.
அப்போ 25 20 எவ்வளோ 45. 45 மைனஸ் 5 எவ்வளோப்பா 40% டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் அப்படிங்கும்போது நமக்கு மைனஸ்ல வரும் சாமி. ஓகேவா? ஸோ இங்கேயும் மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும். ஃபார்முலா இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து பார்க்கும்போது நம்ம அடுத்தடுத்த டைப்ல பார்க்கும்போது இன்னும் டெப்தா பார்க்கலாம். கிளியரா? புரியும் நம்பர். ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக, இது பல ஆயிரம் டைம் எனக்கு கேட்டாங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்ல நான் இது நிறைய டைம் நான் அதை பார்த்தேன். உணவுக்காக 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரிக்காக ரூபாய் 5% செலவு பண்றாங்க. மத்திய மாநில சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க. மத்திய மாநிலம் ஜிஎஸ்டி 2 ஜிஎஸ்டியா இருக்குப்பா. என்ன ஜிஎஸ்டி? எல்லா எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். எனக்கு கொஞ்சம் தெரியும், சொல்றேன். ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிம்பாங்க. இங்க பர்டிகுலர் இந்த சம்ல. ஓகேவா? 5% தள்ளுபடி, ரெண்டுமே சேர்த்து ஜிஎஸ்டி எவ்வளவா 5%. அப்ப 5%னா அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா மாநில மத்திய இதுக்கு 2ஆ பிரிக்கிறாங்க. அப்ப 5% 2.5, இவனும் 2.5%. இது வந்து எதுல ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வருதா, ஜிஎஸ்டிங்கிறது எதுல வருது, வரிங்கிறதுனால உங்களுக்கு இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. 2.5%. அப்போ 2.5% எவ்வளோன்னு பார்த்தா போதும். 100% டோட்டலா எவ்வளோப்பா? 100% அப்படிங்கிறது 350 அப்படின்னா 2.5% எவ்வளோன்னு பார்த்தா போதும். 2% எவ்வளோப்பா? 2% எவ்வளோ? 10% 35, 2% 10% 35, 10% 1% 3.5, அப்ப 2% 7. அதுல பாதி 3.5ல பாதி எவ்வளோப்பா? 1.75. அப்ப ரெண்டையும் கூட்டணும்னா 8.75 ரூபாய்கள். அப்போ அவன் வந்து 350 ரூபாய்க்கு சாப்பிட்டா அப்படி அப்படின்னா ஸ்டேட்டுக்கு ஒரு 8 ரூபா 8.25 ரூபா 8 ரூபா 75 பைசாவும், சென்ட்ரலுக்கு ஒரு 8 ரூபா 75 பைசாவும், 16 ஒரு 1.5 17.5 ரூபா 17 ரூபா 50 பைசா அவர் வந்து எதுக்கு செலவு பண்ணணுமா? மொத்தமா ரெண்டுக்கும் சேர்த்து செலவு பண்ணணும். 350 பிளஸ் ஒரு 17 367 ரூபா 50 பைசா ஜிஎஸ்டியோட சேர்த்து சாப்பிட்டு போகணும். 17 ரூபா 50 பைசா ஜிஎஸ்டி. அதுல ஸ்டேட்டுக்கு வந்து 8 ரூபா 75 பைசா, சென்ட்ரலுக்கு வந்து 8 ரூபா 75 பைசா. புரியுதா? ஓகே, ஃபைன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, ஒரு ஒலிபெருக்கியை இங்க பாருங்க, ஒரு ஒலிபெருக்கியை 768க்கு விற்பனை செய்வதால் ஒரு நபருக்கு 20% நட்டம் ஏற்படுகிறது. 20% லாபம். சூப்பர் கொஸ்டின்ல. இதே மாதிரி கொஸ்டின் தான் இப்ப இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு காமிச்சேன். அங்க 20%, இங்க 5%. அதே மாதிரி இங்க நட்டம், அதே மாதிரி இங்க லாபம். அதே மாதிரி தான் நம்ம இங்க போட போறோம். 20%க்கு பதிலாக 5%க்கு பதிலாக நம்ம 20% போட போறோம். காஸ்ட் பிரைஸ் எப்போதுமே நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? காஸ்ட் பிரைஸ் எப்போதுமே 100%. முன்னாடி இருந்த செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லிருக்காங்க? செல்லிங் பிரைஸ் எவ்வளவாப்பா? 20% நட்டத்துல போகுதாப்பா. அப்போ 20% லாஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? 20% லாஸ். அப்போ 100 மைனஸ் 20 80%. இந்த 80% அப்படிங்கிறது தான் எவ்வளவு சொல்றாங்க? 768ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அப்போ 20% லாபத்துல அப்படிங்கும்போது 100 பிளஸ் 20 120. அப்போ 80% 768னா 120% எவ்வளவு? அவன் 100% காஸ்ட் பிரைஸ் அவன் கேட்கல. எனக்கு லாபத்துல 20% லாபத்துல வித்தா எனக்கு எவ்வளவு வரும்? அப்போ 80% அப்படிங்கிறது எவ்வளவுப்பா? 768னா 120% எவ்வளவு? இன்கேஸ் அவன் அடக்க விலை கேட்டிருந்தானா நீங்க 100% போடணும். அவன் லாபத்தை தான் கேட்கிறான். அப்போ என்ன வரும்? இதால இது அடிக்கலாமா? இந்த பெர்சன்டேஜ், இந்த பெர்சன்டேஜ். 20 அடிச்சா 4, இதை 20 அடிச்சா 5. ஓர் நாள் 4, இங்க ஓர் நாள் 4, மீதி 3, 9 4 36, ஈர் 4 8. இப்ப 5 பெருக்கல் 192 எவ்வளவு? 500 ஒரு 450, 500 450 950 960. இதையும் பெருக்கணும். 192ஐயும் 5ஐயும் பெருக்குனா 960. கிளியரா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே கொஸ்டின் தான். பூச்சட்டி ஒன்றை 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார்.
25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்றிருக்கணும்? இங்க பாருங்க, ஒருத்தரோட காஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100%. இப்போ அவர் ஃபர்ஸ்டா ஒரு டைம் வித்திருக்காரு. எவ்வளவுக்கு வித்திருக்காரு அப்படின்னு கேட்டா 20% லாபத்துல வித்திருக்காப்படி. அப்போ 20% லாபம்னா 120%. ஆனா ஐயோ எனக்கு பத்தாது, நான் 25% லாபத்துக்கு விற்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றேன், அப்போ இங்க காஸ்ட் பிரைஸை விட 25% லாபத்துல விற்கிறேன். அப்போ 100 பிளஸ் 25 125. அப்போ கொஸ்டின் எனக்கு தெரியுமா, என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு 120%, அதாவது 20% லாபத்துல விற்கும்போது எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கா, 528 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு 125% இருந்தா எவ்வளவு, 25% லாபத்துல விற்கணும்னா என்ன விலைக்கு விற்கணும், அப்போ 125% எவ்வளவு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்போ 120% 528 அப்படின்னா 125% எவ்வளவு, கொஸ்டின்ல இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ அடிக்கலாமா, இது 5ஆல் அடிச்சா எனக்கு எவ்வளவு வரும், 25 வரும். இது 5ஆல் அடிச்சா எனக்கு எவ்வளவு வரும், 24. கிளியரா, 24. ஓரிரு அடிங்க பார்த்துக்கலாம், ஆல்மோஸ்ட் ஓர் 24 24 ரெண்டாலாம் அடிச்சுட்டு இருக்க கூடாது அசிங்கமா. ஓர் 24 24 2 24 எவ்வளவு தெரியுங்களா, 48. 2 24 48. மீதி எவ்வளவு இருக்கும், 52ல 48 போச்சுன்னா மீதி 4 இருக்கும். பக்கத்துல என்ன இருக்கு, 8 இருக்கு. அப்ப 4 பக்கத்துல ஒரு 8னா 48. அப்போ 2 பெருக்கல் 24 48. அப்போ மேல 22 இருக்குமா, கீழே 25 இருக்கா, அப்போ 25ஐயும் 22ஐயும் பெருக்கணும். 20ஆல 25ஆல பெருக்குனா 500, 2ஆல 25 பெருக்குனா 50. 500 பிளஸ் 50 550. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். எல்லாமே இப்ப பார்த்தது எல்லாமே ஸ்கூல் புக் பல ஆயிரம் டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேரா கேட்டிருக்கான். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கிளியரா, புரியும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. சூப்பர். ஓகேவா, ஓகேப்பா, ஃபைன். ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். நான் இதுலயே கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின்ஸ்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் 30க்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். 30 கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணி இதை பாருங்க போதும். அதாவது ஒரு டைப்ல மட்டுமே 30 கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அது போக இன்னும் டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5 வரைக்குமே இருக்கும். அவ்வளவு கொஸ்டின்ஸ், இதுவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அரைச்சமாவே தான் ஒரு 4 செஷனா 3 செஷனா உங்களை அரைக்க போறேன். வேற வழியே கிடையாது. நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதை விட்டுறவே கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கும். இதுவே நான் ஸ்கூல் புக்கு கவர் பண்ணதே எல்லா டைப்புமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மீதி இருக்கிற ரிமைனிங் இருக்கிற டைப்போட வீடியோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். மறக்காம எல்லா டைப்போட வீடியோவுமே தயவு செஞ்சு பார்த்து பழகிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா, இதுல இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மோர் தென் யூனஃப் டு தட். ஓகேவா, நீங்க எங்கேயும் போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். புரியலன்னா திருப்பி பாருங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.